பாகம் 86. மின்மினியை ரிசார்ட்டில் சாமிதாசின் வெறியாட்டத்தில் இருந்து காப்பாற்றிய ஆரியன் அவளை வீட்டுக்கு அழைத்து வந்தான். அவள் இன்னமும் மயக்கத்தில் இருந்தாள். ஆரி மின்மினியை கையில் ஏந்தி கொண்டு உள்ளே செல்ல அங்கே ஹாலில் ஆச்சியும் காந்திமதியும் அமர்ந்திருந்தனர். அவர்களோடு வேறு சில பெண்கள் அங்கே இருந்தனர். ஆரியன் அதை பற்றி கவலைப்படாமல் மினியை தூக்கிக் கொண்டு மாடிப்படி ஏறினான். இதை அங்கிருந்த அனைவரும் வேடிக்கை பார்க்க காந்திமதி, பாத்தியா பெரியம்மா, இத்தனை பேருக்கு நடுவுல உன் மருமவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான வேணா? ஆரியனை தூக்கிட்டு போ சொல்றா. ஆரியனுக்காவது விவஸ்தை வேணாமா? நம்மள பார்த்த உடனே கீழே அறிக்கூடாம அப்படியே கூட்டிட்டு போறான் பாருங்க. ஆசை 60 நாளு மோகம் 30 நாளுன்னு சும்மாவா சொன்னாங்க? எல்லாம் அந்த மேனாமினிக்கு பண்ற வேலை என்றாள். ஆச்சி கொஞ்சம் தர்ம சங்கடத்துடன் அங்கிருந்த பெண்களிடம், நீங்க இப்ப கிளம்புங்க, நாம நாளைக்கு மீட் பண்ணலாம் என்றார். அதன் பின் காந்திமதியிடம் திரும்பிய ஆச்சி, வார்த்தைய பார்த்து பேசு காந்தி. நீ யாரு முன்னாடி என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? 3வது மனுஷங்க முன்னாடி நம்ம வீட்டு ஆளுங்களை இப்படி பேசுறையே, உனக்கு வெக்கமா இல்ல? அதென்ன மேனா மினிக்கின்னு சொல்ற? அவ என் மருமக. என் முன்னாடி என் வீட்டு பெண்ணை இன்னொரு தடவை கேவலமா பேசுனன்னு வெயி, அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல இந்த குடும்பத்தோட நீ சேர முடியாம நான் பண்ணிருவேன் என்று காந்திமதியை எச்சரித்து விட்டு அங்கிருந்து வெளியேறினார் ஆச்சி. அங்கே ஆரியன் மின்மினியை படுக்கையில் படுக்க வைக்கையில் மின்மினி பதறி எழுந்தாள். என்ன பண்றீங்க? எனக்கு இதெல்லாம் வேணாம், தள்ளி போங்க என்று கத்தினாள். ஆரியன் பொறுமையாக அவள் தலையை தடவியபடி, ஒன்னும் இல்ல மினி, உன்னை தூங்க வைக்கிறேன் என்றான். அதன் பின் ஆரியனை சந்திக்க திராணியற்ற மின்மினி தலை குனிந்து கொண்டாள். அவள் எப்படி அந்த ரிசார்ட்டிற்கு போனாள் என்று ஆரியன் கேட்டால் என்ன செய்வது என்று பயந்தாள். ஆனால் அவள் என்ன பேசினாலும் ஆரியன் உயிர் போய்விடும் என்பதால் தானே சொல்லாமல் விட்டாள். அதை ஆரியன் புரிந்து கொள்வான் என்று நம்பினாள். ஆரியன் அவளை அணைத்துக் கொண்டு உச்சி முகர மின்மினி அவனிடம் இருந்து விலகி, நான் வாஷ்ரூம் போனும் என்றாள். ஆரியன் அவளை பாத்ரூமிற்குள் விட்டுவிட்டு அங்கேயே கதவருகில் நின்று கொண்டான். மினி கண்ணாடியில் பார்த்து கொண்டே கோட்டை கழற்ற அவள் ஆடை கிழிந்து அதில் சில இரத்த விழாரல்கள் இருந்தன. அதை பார்த்ததும் அவளுக்கு நடந்த கொடூரங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தன. ராஜும் அந்த இன்னொருவனும் அவளை பார்த்து கொடூரமாக சிரித்தது ஞாபகம் வந்தது. அவள் கண்ணாடியை பார்த்து பயந்து பின்வாங்கினாள். அவளை அவர்கள் அவமானப்படுத்தினார்கள், வலிக்க வைத்தார்கள். அவள் மீது விஸ்கியை ஊற்றி அவளை குடிக்க வைத்திருந்தான் அந்த கொலைகாரன். ஆரியன் மட்டும் அந்த நொடி அங்கு வராமல் போயிருந்தால், அதை யோசிக்க யோசிக்க அவள் நடுங்கி போனாள். ஒரு நிமிடம் அந்த கண்ணாடியில் தெரியும் தன்னுடைய பிம்பத்தின் பின் அந்த சாமிதாஸ் தெரிந்தான். அவன் முகம் முழுவதும் வக்கிரமான புன்னகை விரிந்தது. முன்மண்டையில் முடி கொட்டியிருக்க விகாரமாய் சிரித்தபடி அவளை நெருங்கினான். மினி கண்ணாடியை பார்த்து அலறினாள். போயிரு, வராத, என்னை யாராவது காப்பாத்துங்க என்று கத்திக்கொண்டே பாத்ரூமிற்குள் சரையிலென வழுக்கி விழுந்தாள். அதன் பின் அப்படியே சுவரோடு ஒண்டிக் கொண்டாள். வெளியே நின்றிருந்த ஆரியன் கதவை தட்டினான். மினி, இங்க பாரு, அங்க யாரும் இல்ல, நீ மட்டும்தான் இருக்க. வெளியில நான் உனக்காக வெயிட் பண்றேன், கம் அவுட் குயிக் என்று கத்தினான். அதை கேட்ட மின்மினி, ஆரியன் அவன் இங்க இருக்கா, என்ன மறுபடியும் அடிக்க வரா என்று அழுதபடி பதில் சொன்னாள். மினி, அவன் அங்க இல்ல, நீ முதல்ல வெளியில வா என்று ஆரியன் சொல்ல கதவை திறந்து கொண்டு வந்த மினி ஆரியனை இறுக அணைத்து கொண்டாள். ஆரியன், அவ இங்க வந்துட்டா, மறுபடியும் என்ன அறைய போறா, எனக்கு காதெல்லாம் வலிக்குது ஆரியன், இங்கெல்லாம் வலிக்குது என்று தோள்களை தொட்டு காட்டினாள். இதை பார்த்த ஆரியனின் கண்கள் ஈரமானது. மின்மினி இந்த நிலைமைக்கு ஆனதற்கு தன்னுடைய கவனக்குறைவு காரணம் என்று உணர்ந்தான். அவனுக்கு மனம் கனத்தது. எதுவும் நடப்பதற்கு முன்னர் ஆரியன் அவளை காப்பாற்றி விட்டான். ஆனால் இதை மின்மினி உணர்ந்து கொள்ள சில காலமாகும். அவள் ட்ரோமாவில் இருக்கிறாள். மன அதிர்ச்சியில் இருந்ததால் அதிலிருந்து அவளால் உடனடியாக வெளிவந்து விட முடியாது. அந்த ராஜ் ரொம்ப கெட்டவன், அவனை எப்படியாவது இங்கிருந்து வெளியே அனுப்புங்க, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அவன்தான் என்ன அங்க கூட்டிட்டு போனான் என்று அழுதாள். அவன் வாழ்வில் ஒளியாக வந்த அவள் முகம் இருண்டு கிடந்தது. அதை பார்க்க பார்க்க ஆரியனுக்கு ராஜை அவன் கையால் வெட்டி கொல்ல வேண்டும் என்கிற வெறி வந்தது. பல்லை கடித்து பொறுத்து கொண்டு பதறி துடிக்கும் மின்மினியை அணைத்துக் கொண்டான். ஈஸி மினி,
ஈஸி ஈஸி மினி, எதுவும் நடக்கல மினி. இங்க என்னையும் உன்னையும் தவிர வேற யாருமே இல்ல. அவன் வரமாட்டான், என் கூட வா என்று அவளை மீண்டும் பாத்ரூமிற்குள் அழைத்து போனான். மினி மிகவும் பயந்தாள். இல்ல, அவன் இங்கதான் இருக்கான், என்ன தனியா விடாதீங்க, என்ன அவன் கூட்டிட்டு போயிடுவான் என்று ஆரியனோடு ஒண்டிக் கொண்டாள். ஆரியன் அவளை பார்த்து கரிசனப்பட்டான். பயப்படாத மினி, நான் எங்கேயும் போல, நீ என் கூட வந்து நில்லு என்றான். அவள் அவன் அருகே வர ஷவரை திறந்து விட்டான். மினியும் ஆரியனும் இருவரும் ஒரு சேர நீரில் நனைந்து சில கரைகளை கழுவி கொண்டனர். ஷவரில் ஆடையோடு நின்றபடி மினி அழுது கொண்டிருந்தாள். நீர் பட்டதும் கொஞ்சம் நிதானத்திற்கு வந்தாள். அந்த ராஜ், அவன் என்னையும் உங்களையும் பிரிக்க பாக்குறான், என்ன அவன்கிட்ட தனியா வெட்டுறாதீங்க, எனக்கு பயமா இருக்கு என்றாள். ஆரியன் பல்வேறு யோசனையுடன் மின்மினியை அணைத்துக் கொண்டான். அவள் தானாகவே டிரைவரிடம் சென்று லேட்டாக வீட்டிற்கு வரப்போவதாக சொல்லிவிட்டு தானாகவே தான் பேக் கேட் வழியாக போயிருக்கிறாள். ராஜ் அவளை எதுவோ சொல்லி பயமுறுத்தி இதனை செய்ய வைத்திருக்கிறான் என்பது மட்டும் ஆரியனுக்கு புரிந்தது. ஆனால் மினி இப்போது இருக்கும் நிலையில் அதை பற்றி எதுவும் கேட்க வேண்டாம் என்று தோன்றவே அமைதியாக ஷவரை நிறுத்திவிட்டு அருகில் இருந்த பாத்ரூமை எடுத்தான். மினி ஆடையை மாற்றிக்கொண்டு படுக்கை அறை வர ஆரியன் தன்னுடைய ஆடைகளை மாற்றத் தொடங்கினான். அப்போது டாக்டர் ஜெஃப் அங்கே வேகமாக நுழையவும் மினி பயந்து போனாள். மின்மினி வேகமாக ஓடி வந்து தலையணையை எடுத்து டாக்டரை அடிக்கப் போக ஜெஃப் கொஞ்சம் ஆச்சரியத்தோடு அவளை பார்த்து கொண்டிருந்தான். இந்த கலேபரங்களால் ஆரியன் வெளியே வந்தான். என்னாச்சு என்று ஆரியன் கேட்க, ஒன்னும் இல்ல ப்ரோ, வெளியில தேனி கூடு கட்டிருக்கு, தெரியாம நான் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அதுல ஒரு தேனி என்ன துரத்திட்டே வரவும் இப்படி சீன் மாறிடுச்சு என்றான். சரி, நீ கிளம்பு, உன் ஹோம் சர்வீஸ் எனக்கு இப்ப வேணாம் என்றான் ஆரியன். ப்ரோ, சித்தார்த் தான் என்னை இங்க வர சொன்னான் என சொல்ல, சரி நான் உன்னை இங்கிருந்து போ சொல்றேன், கிளம்புடா ஃப்ராடு டாக்டர் என்று ஆரியன் போலியாக கோவித்துக் கொள்ள ஜெஃப் அங்கிருந்து வெளியேறினான். உண்மையில் மின்மினியை செக்கப் செய்ய சித்தார்த்திடம் சொல்லி டாக்டரை வர சொன்னது ஆரியன் தான். ஆனால் அவள் பாத்ரூமில் நடந்து கொண்ட விதம் அவள் யாரையும் சந்திக்க தயாராக இல்லை என்பதை சொன்னது. தவிர அவளை முழுதாய் ஆராய்ந்ததில் சின்ன நகக்கீறல்கள் தாண்டி பெரிய காயங்கள் எதுவும் இல்லை. தேவையில்லாமல் அவளை சிரமப்படுத்த வேண்டாம் என்று ஆரியன் டாக்டரை வெளியேற்றியிருந்தான். மின்மினி இன்னமும் ஆரியன் முதுகில் நடுங்கியபடி ஒளிந்து கொண்டிருக்க ஆரியன் அவள் கைகளை பிடித்துக் கொண்டு, ரிலாக்ஸ், எல்லாம் சரியாயிடும் என்றான். அதன்பின் அவனை எங்கும் நகர விடாமல் மின்மினி பிடித்துக் கொண்டாள். ஆச்சி ஏதோ யோசனையில் உணவை அவர்களுடைய அறைக்கே அனுப்பி வைத்தார். மினியை வலுக்கட்டாயமாக சாப்பிட வைத்தான் ஆரியன். அதன் பின்னும் மினி தூங்க முடியாமல் திணறினாள். கண்களை மூடினாலே சாமிதாசின் கொடூரமான முகம்தான் அவளுக்கு முதலில் வந்தது. ஆரியன் அவளை அணைத்துக் கொண்டு படுத்திருந்தான். அவளுடைய தலைமுடியில் தன்னுடைய விரல்களை செலுத்தி மென்மையாக வருடி கொடுத்தான். மினி தன்னை மீறி கண்கள் செருக உறங்கி போனாள். ஆனால் ஆரியனால் தூங்க முடியவில்லை. அவன் ராஜ் பற்றிய தகவலுக்காக காத்திருந்தான். 2 நாட்கள் கடந்த பின் 3வது நாளான இன்று ஆரியன் மினியை சமாதானம் செய்துவிட்டு அலுவலகம் வந்திருந்தான். 3 நாட்கள் கடந்தும் ராஜ் இன்ன இடத்தில் இருக்கிறான் என்ற தகவல் கிடைக்கவில்லை. பாடி கார்ட்ஸ் அந்த டிராக்கரை பின்பற்றி அவனை பிடிக்க நினைக்க அந்த பை ஒரு சாலையோரத்தில் கிடந்தது. ராஜ் அதை போகும் வழியில் வீசிவிட்டு போனையும் ஸ்விட்ச் ஆஃப் செய்து விட்டான். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எவ்வளவு பணம் வேணா செலவு பண்ணுங்க, ஆனா நாளைக்கு காலையில விடியறதுக்குள்ள ராஜ் என் கண்ணு முன்னாடி நிக்கணும் என்று ஆரியன் பாடிகார்ட்ஸை பார்த்து கத்தினான். சித்தார்த் அவர்களை பார்த்து வெளியேறுமாறு சைகை செய்ய அவர்கள் அமைதியாக வெளியேறினார்கள். ஆரியன் அங்கிருந்த ஸ்காட்சை எடுத்து ஒரே மடக்கில் குடித்து முடித்து கிளாஸை கீழே வைத்தான். அவன் மனதைப் போலவே தொண்டையும் எரிந்தது. சித்தார்த் அவனிடம் இருந்த ஸ்காட்ச் பாட்டிலை வாங்கிக் கொண்டு, போதும் ஆரியா, வீட்டுக்கு கிளம்பு, மினி வெயிட் பண்ணுவா என்றான். ஆரியனுக்கு மினியின் நினைவு வந்தது. நடந்த எதையும் மின்மினி ஆச்சி ஐயாவிடம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். ஆரியனை சீக்கிரமாக வீட்டிற்கு வர சொல்லி இருந்தாள். ஆமா சித், நான் லேட்டா போக கூடாது, அவளை நான் எதுக்காகவும் வெயிட் பண்ண வைக்க கூடாது என்றபடி அலுவலகத்தில் இருந்து வெளியேறினான். கார் வீடு நோக்கி போக ஆரியனின் மனதில் 1008 கேள்விகள் பொங்கி எழுந்து கொண்டிருந்தன. ஆரியன் வீட்டின் சிசிடிவிகளை ஆராய்ந்த போது ராஜ் மினியை அவனுடைய அறைக்கு அழைத்து போனதும் அங்கிருந்து கொஞ்ச நேரம் கழித்து
மினி வெளியே வருவதும் தெரிந்தது. ராஜுக்கும் மினிக்கும் நடுவே சொல்ல முடியாத ஒரு ரகசியம் இருப்பதாக ஆரியனுக்கு தோன்றியது. அவள் எதையோ தொடர்ந்து மறைக்கிறாள். ஆரியன் பலமுறை கேட்டாலும் மினி அதற்கு அழுகையை பதிலாக தர ஆரியன் கேட்பதை நிறுத்தியிருந்தான். வீட்டில் மின்மினி ஆச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தாள். அவளால் தனியாக இருக்க முடியவில்லை. அதே நேரம் கதவை படார் என்று திறந்து கொண்டு ஆரியன் உள்ளே வந்தான். அவன் வரும் போக்கிலேயே அவன் குடித்திருக்கிறான் என்பது உறுதியானது. ஆரியன் நேராக மினியிடம் வந்தான். மினி, நீ வா, நம்ம ரூமுக்கு போலாம். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். அவன் குடித்திருப்பதை பார்த்த மினி பயப்பட ஆச்சியும் கோபப்பட்டார். ஆரியன் மறுபடியும் தன்னுடைய பழக்கத்தை ஆரம்பித்து விட்டதாக அவருக்கு தோன்றியது. ஆர்யா, நீ போ, நான் மினி அப்புறமா ரூமுக்கு அனுப்புறேன் என்றார். இதை கேட்ட ஆரியனுக்கு கோபம் வர, மினி, நான் உன்கிட்ட தான் பேசுறேன். எனக்கு உன் கூட கொஞ்சம் பேசணும், என் கூட வா என்றான். மினி தயங்கி நிற்க ஆரியன் அவள் கைகளை பிடித்து இழுத்தான். அவள் பதிலை கூட எதிர்பாராமல் அவளை வேகமாக இழுத்துக்கொண்டு ரூமிற்கு போக ஆரம்பித்தான். மினி அவளுடைய கை வலியை பொறுத்து கொண்டு அவனுடைய இழுப்பிற்கு அவனோடு சேர்ந்து நடக்க ஆரம்பித்தாள். ஆச்சியும் கல்பனாவும் இதை திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தனர். ரூமுக்கு போனதும் ஆரியன் அவள் கையை விட அவள் அங்கிருந்து நகர ஆரம்பித்தாள். ஆனால் ஆரியன் அவளை விடவில்லை. அவளை மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டு, இன்னைக்கு நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது மின்மினி. நீ இவ்ளோ நாள் என்கிட்ட மறைச்சதெல்லாம் போதும். இன்னும் என்னென்னலாம் எனக்கு தெரியாம பண்ணிருக்க, ஒழுங்கா சொல்லு என்றான். மினி புரியாமல் அவனையே பார்த்து கொண்டிருக்க, நான் ஒன்னுக்கும் லாக்கி இல்லாதவன், உன்னை காப்பாத்த வக்கில்லாதவன், நான் ரொம்ப வேஸ்ட் ஹஸ்பண்ட். அதனாலதான் என்கிட்ட சொல்லாம மறைக்கிறியா மினி? சொல்லு, அந்த ராஜ் உன்னை என்ன பண்ணா, இப்பவாவது சொல்லு என்றான். மினி ஆச்சரியமானாள். நான் தான் சொன்னேனே ஆரியன், அவ கெட்டவன்னு என்றாள். அவளை சோஃபாவில் தள்ளிய ஆரியன், நீ முழு விஷயத்தையும் சொல்ல மாட்டியா மினி என்று கேட்டான். ராஜ் மினியை அவன் அறைக்கு கொண்டு போனதும் அங்கிருந்து அவள் கால்களை விந்திக் கொண்டே வெளியே வந்ததும் சிசிடிவியில் தெளிவாக பதிந்திருந்தது. அதையே யோசித்து யோசித்து ஆரியன் வீட்டிற்கு வந்திருந்ததால் அவனால் இந்த கோபத்தை தவிர்க்க முடியவில்லை. மினி பயந்து கொண்டே, நான் உங்ககிட்ட சொல்லலான்னு நினைச்சேன், ஆனா ராஜ் உங்களை என்று பாதியில் நிறுத்தினாள். பாகம் 87. ஆரியனுக்கு மின்மினி தன்னிடம் இருந்து எதையோ மறைப்பது புரிந்தது. அவளுக்காக தான் எவ்வளவு செய்தாலும் அவள் ஏன் அவளுக்கும் ராஜுவுக்கும் நடுவில் இருக்கும் ரகசியத்தை தன்னிடம் வெளிப்படையாக பேச மறுக்கிறாள் என்பது மட்டும் அவனுக்கு புரியவில்லை. அதையே யோசித்து யோசித்து ஆரியன் வீட்டிற்கு வந்திருந்ததால் அவனால் பொங்கி வரும் கோபத்தை தவிர்க்க முடியவில்லை. மின்மினியிடம், இன்னும் என்னென்ன விஷயம் எல்லாம் என்கிட்ட இருந்து மறைக்கலாம் நீ முடிவு பண்ணிருக்க மினி என்று கேட்டான். மினி பயந்து கொண்டே, நான் உங்ககிட்ட சொல்லலான்னு நினைச்சேன், ஆனா ராஜ் உங்களை என்று சொல்ல முடியாமல் பாதியில் நிறுத்தினாள். அதன் பின் ஆரியனின் அணைப்பில் இருந்து விலக முயன்றவளை அவன் முறைக்கவே தன்னுடைய முயற்சிகளை கைவிட்டாள். அதன் பின்னும் அவள் பேசாமல் இருக்கவே, ராஜ் ஏன் உன்னை அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போனா, அது என்கிட்ட சொல்லுவியா மாட்டியா மினி என்று கேட்டான். இதை கேட்டதும் மினிக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் இவர் கண்டுபிடித்து விட்டாரா என்று யோசித்தவள் கொஞ்சம் கூட தாமதிக்காமல், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல ஆரியன், நான் உங்களுக்கு சொந்தமானவ. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதாவது நடந்திருந்தா நான் இந்நேரம் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் என்று பதில் சொன்னாள். இதை கேட்டதும் முதலில் இவள் எதை பற்றி சொல்ல வருகிறாள் என்று யோசித்த ஆரியன் அதன் பின் அதன் அர்த்தம் புரிந்து கோபமானான். அவளை நகர்த்தி விட்டு சோஃபாவில் சென்று அமர்ந்தான். ஆரியனை தான் காயப்படுத்திக் கொண்டிருப்பது புரியாத மின்மினி அவன் அருகில் சென்று மண்டியிட்டு அவன் மடியை கட்டிக்கொண்டு, ராஜ் என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போனான். நான் வேணும்னு அவன் கூட போகல. அங்க எனக்கும் அவனுக்கும் நடுவுல எதுவும் நடக்கல. என்ன நம்புங்க, சந்தேகப்படாதீங்க என்று மினி அழ ஆரம்பித்தாள். இந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கும் முன் கோபமான ஆரியன் அதீத ஆவேசத்துடன் அவளுடைய உதடுகளை தன்னுடைய உதடுகளால் லாக் செய்தான். அந்த முத்தம் காதலை சொல்லவில்லை, அவனுடைய ஆத்திரத்தையும் கோபத்தையும் சொல்லியது. மினிக்கு மூச்சு முட்டியது. அதற்கு பின்னர் எதுவும் பேசாமல் சோஃபாவில் தலை சாய்த்தான். சில விஷயங்களை நம் வார்த்தைகளை உபயோகித்துத்தான் புரிய வைக்க வேண்டுமா என்ன? அட முட்டாள் மின்மினி, உன்னை நான் சந்தேகப்படவில்லை, உயிராய் நேசிக்கிறேன் என்பதைத்தான் தன் முத்தத்தின் வாயிலாக சொல்லிவிட்டு ரிலாக்ஸ் ஆகியிருந்தான் ஆரியன்.
மினி அவனிடமிருந்து விலகிச் செல்ல அவளை மடியில் அமர்த்தி கொண்ட ஆரியன், மினி, நீ இவ்வளவு மோசமானவனா என்னை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் போய் உன்னை சந்தேகப்படுவேன்னு நீ எப்படி நினைக்கலாம் சொல்லு என்றான். மினி அவள் கண்களில் அடர்ந்த கண்ணீர் துளிகள் நடுவே தெரியும் ஆரியனின் முகத்தை பார்த்தாள். அவளை மார்போடு சாய்த்து கொண்ட ஆரியன், ராஜ் உன்னை டிஸ்டர்ப் பண்றாங்கிறத நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தேனா இவ்ளோ விஷயம் நடக்காம நான் பாத்திருப்பனே மினி. அன்னைக்கு அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பேன். அதத்தான் உன்கிட்ட சொல்ல வந்தேன் என்றான். இதை கேட்ட மினி, அது அவன் என்ன ஹார்ஷா மிரட்டி என்று சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் நிறுத்தி கொண்டாள். இப்போதும் ராஜின் குரல் அவளை பயமுறுத்தி கொண்டிருந்தது. இத பாரு, அழறது நிறுத்து. உன்னை நீ வீக்காக்கிக்காத. உன்கிட்ட மூளைன்னு ஒன்னு இருக்கு, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? அதை நீ யூஸ் பண்ணவே மாட்டியா என்று கேட்டான். மினி அவன் பேசியது புரிந்ததும் அழுகையை நிறுத்திவிட்டு, அவன் கையில துப்பாக்கி வச்சிருந்தான், உங்களை சுற்றுவேன்னு சொன்னான். நான் கூட ஆச்சிக்கிட்ட அதை சொல்ல ட்ரை பண்ண, அதுக்குள்ள என்று அவள் பேச பேச ஆரியன் இடைமறித்து, ஆமா, ஆச்சி ஒண்டர் விமன், அவங்க கிட்ட சொல்லு. ஆனா நான் வெத்து விட்டு பாரு, அதனால இத பத்தியெல்லாம் என்கிட்ட சொல்லிடாத என்று எரிச்சலுடன் அவளை பார்த்தான். அதில் உள்ள உண்மையை புரிந்து கொண்ட மின்மினி பேசாமல் தலை குனிந்து கொண்டாள். அவளை பார்த்த ஆரியன், கடவுளே, இந்த மக்கு பொண்ண ஹேண்டில் பண்ற பொறுமை எனக்கு கொடு என்று கேட்டான். இதை கேட்டதும் மினிக்கு கோபம் வர, என்ன நீங்க கேலி பண்றீங்களா என்று கேட்டாள். அதை கேட்ட ஆரியன், ஆமா, கிண்டல் தான் பண்ற. இந்த உலகத்திலேயே நீதான் ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிற ஆளு. ஷாலினி சொல்றத நம்பு, ராஜ் சொல்றத நம்பு, ஆனா என்ன மட்டும் நம்பவே நம்பிராத என்றபடி அவள் நெற்றியோடு தன் நெற்றியை முட்டிவிட்டு விலகினான். தான் தவறு செய்தது புரிந்ததால் மின்மினி குற்ற உணர்வில் ஒரு நிமிடம் படக்கென கண்களை மூடி திறந்தாள். நான் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கலான்னு நினைச்சேன், ஆனா அவன் என்கிட்ட ஒரு வீடியோ காட்டினான். அதுல உங்களை நிறைய பேர் துப்பாக்கி வச்சு சுட பார்த்தாங்க. ஆச்சியையும் ஐயாவையும் கூட சுற்றுவேன்னு சொன்னான். என்னோட அப்பா அம்மா போன இடத்துக்கு உங்களை எல்லாரையும் அனுப்பிடுவேன்னு சொன்னான் என்று சொல்ல சொல்ல மினியின் குரல் நடுங்க தொடங்கியது. உங்களையும் நான் இழக்க விரும்பல ஆரியன். எனக்கு நீங்க 3 பேருமே வேணும். எதுவுமே இல்லாத எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு காரணமே ஆச்சியும் ஐயாவும் தான். உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன்னு அவன் மிரட்டினான். அதனாலதான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க 3 பேரும் சேஃபா இருக்கணும்னு தான் நான் அவன் கூட போனேன் என்று நான் தழுதழுக்க பேசினாள் மின்மினி. என்றைக்கும் இல்லாமல் மினி இப்படி பேசுவதை கேட்ட ஆரியன் முகம் மாறினான். சாரி கண்ணம்மா, நான் உன்னை பத்தி கோவத்துல என்னென்னமோ சொல்லிட்டேன். மென்டலி நீ எவ்வளவு பிரஷர் அனுபவிச்சிருப்பன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன விஷயம்னா, உன்னை வேற யார் கூட பார்த்தாலும் எனக்கு இங்க என்னமோ பண்ணுது என்று தன்னுடைய இதயத்தில் அவளுடைய கையை வைத்து கொண்டான் ஆரியன். மின்மினி, இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? நீங்க ஏன் சாரி கேக்குறீங்க? எல்லாமே என்னோட தப்பு. நான் முதலே உங்ககிட்ட சொல்லியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது என்றபடி அவன் இதயத்தின் மீது சாய்ந்து கொண்டாள். இல்ல மினி, என்ன பேஸ் பண்ணிதான் ராஜ் உன்னை டார்கெட் பண்ணிருக்கான். எப்படி பார்த்தாலும் தப்பு என் மேலதான். என்னால நீ காயப்பட்டிருக்க, இது எல்லாம் என்னாலதான் என்று சுவரை பார்த்து கொண்டே பேசினான். மின்மினி எதுவும் பேசாமல் அவனுடைய மார்பில் ஒடுங்கிக் கொள்ள ஆரியன் அவள் தலையை தடவிக்கொண்டே, உன் மேல ஒரு தப்பு இல்ல மின்மினி. நீ எங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக உன்னை பணயம் வச்சிருக்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கு தெரியாம இல்ல என்றான். ஆனா ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும் என்று ஆரியன் சொல்ல மினி அவன் முகத்தை பார்த்தாள். அவன் உன்கிட்ட காட்டின வீடியோ நிஜம் கிடையாது, எடிட் பண்ணிருக்கான். என்னை சுத்தி எப்பவுமே டைட் செக்யூரிட்டி இருக்கும். என்னை சுத்தி மட்டும் இல்ல, ஆச்சி ஐயாவை சுத்தி கூட செக்யூரிட்டி 24 ஹவர்ஸும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ராஜ் சின்னதா என் சுண்டு விரலை காயப்படுத்தினா கூட அவன் உடம்ப துண்டு துண்டா போட ஆள் தயாரா இருந்தாங்க. நான் நிறைய பிசினஸ் எதிரிகளை சம்பாரிச்சு வச்சிருக்கேன், அதுக்காகவே இதெல்லாம் பண்ண. ஆனா கடைசியில எதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கான்னு இப்பதான் புரியுது என்றான். இதை கேட்டதும் மினிக்கு ஆச்சரியம் வந்தது. அப்படின்னா அது பொய்யான வீடியோவா? உங்களை யாரும் எதுவும் பண்ணிட மாட்டாங்களா என்று கேட்டாள். ஆரியன் அதை கேட்டதும், என்னன்னு இல்ல, என்ன, உன்ன, ஆச்சிய, ஐயாவ யாரையுமே எதுவும் பண்ணிட முடியாது என்றான். அப்படின்னா நீங்க என்ன சொன்னது நிஜம்தான்,
என்றாள் மின்மினி. என்ன சொன்ன என்று ஆரியன் கேட்க, அதான் என் மூளைய நான் யூஸ் பண்ணாம இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அத சொன்ன என்றாள். ஆரியன் மார்பிலிருந்து விலகிய மின்மினி அவன் கண்களை பார்த்து, என்ன மன்னிச்சிருங்க ஆரியன், சாமி சத்தியம் இனிமே உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டேன் என்றாள். ஆரியன் எதுவும் பேசாமல் மினியின் கழுத்தில் முகம் புதைத்தான். அவள் கூந்தல் வாசனையில் தன்னை தொலைத்துக் கொள்ள விரும்பினான். கடந்த 3 நாட்களாக அவன் தூங்கவே இல்லை. ராஜ் பற்றிய தொடர் எண்ணங்களால் அவனுக்கு கடுமையான தலைவலி உண்டாகியிருந்தது. கொஞ்ச நேரம் மினியுடன் இருந்தால் அவனுக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்று யோசித்தான். மினி தன் மீது சாய்ந்திருக்கும் ஆரியனின் தலைமுடியை தன்னுடைய விரல்களால் கோதிவிட்டாள். சாப்பிட்டீங்களா ஆரியன் என்று கேட்டாள். அவன் எதுவும் பேச விரும்பாமல் என்று மட்டுமே சொன்னான். காரணம், அவனுக்கு பசியை விட மினியின் ஸ்பரிசம் தேவைப்பட்டது. ஆரியன் மினியின் கழுத்தில் முத்தமிட ஆரம்பித்ததும் மினிக்கு அவன் என்ன செய்ய விரும்புகிறான் என்பது புரிந்தது. குடித்து வேறு இருந்ததால் அவனை தடுக்க அவளால் முடியாது. ஆனால் ஆரியனுக்கு அவன் தவறை உணர்ந்து கொள்ள இதைவிட வேறு சந்தர்ப்பம் இல்லை. ஆரியன் குடிக்காமல் இருக்க என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். மினியை நெருங்கிய ஆரியன் அவளோடு இணைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டான். மினி அவனை கொஞ்ச நேரம் அனுமதித்துவிட்டு, பின் இவ்ளோ நேரம் என்னை இப்படி கோவமா ஹேண்டில் பண்ணிட்டு இப்ப என்னமோ பூனைக்குட்டி மாதிரி நடந்துக்கிறீங்க, மனுஷனா பிறந்தா கொஞ்சமாச்சு மான ரோஷம் வேணும் என்றாள். ஆரியனின் அண்மை மினியை சுயநினைவு இழக்கச் செய்யும் முன் அவனை பார்த்து மினி பேச ஆரம்பித்தாள். ஆரியன் அதையெல்லாம் கேட்கும் இடத்திலேயே இல்லை. என்ன தடுக்காத மினி, 3 days ஆச்சு நான் தூங்கி, எனக்கு இப்ப நீ வேணும், ஐ வாண்ட் டு மேக் லவ் என்றான். இதை கேட்டதும் மினிக்கு உடலெங்கும் கூச்சம் பரவியது. சமாளித்துக் கொண்டு தன்மேல் கிடந்த ஆரியனை அப்புறப்படுத்த ஆரம்பித்தாள். தள்ளிப்படுங்க ஆரியன், கீழே என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ற யாரையாவது யாருக்காச்சும் பிடிக்குமா? ரோட்ல யாராச்சும் இப்படி பண்ணா என்ன செய்வாங்க? பயந்து ஒதுங்கித்தான் போவாங்க. அத நீங்க வீட்டுக்குள்ள பண்றீங்க, அதுக்காக நீங்க பண்றது சரின்னு ஆகிறாதுல்ல என்றாள் மின்மினி. இதை கேட்டவுடன் ஆரியன், நான் கூப்பிட்ட உடனே என் கூட நீ வந்திருக்கணுமா இல்லையா? வராம இருந்தா அப்புறம் நான் உன்னை தூக்கிட்டு தானே வந்தாகணும். உன்னோட தப்புக்கு என்ன பனிஷ் பண்ணாத என்றான். மினி அவனை தள்ளிக்கொண்டே, உங்க தப்புதான், குடிச்சிட்டு வந்து கூப்பிட்டா நான் எப்படி வர முடியும்? குடிச்சிருக்கிறவங்கள பார்த்தா பயம்தான் வரும். முதல்ல என்கிட்ட இருந்து நகருங்க என்றபடி அவனிடமிருந்து வெளியே வந்தாள் மினி. இரு மினி, எங்க போற? எனக்கு லவ் மேக் பண்ணணும் என்று போதையில் கெஞ்சினான் ஆரியன். இதை கேட்டதும் மினிக்கு சிரிப்பு வந்தது. ஆனாலும் அடக்கி கொண்டு, இல்ல எனக்கு அதெல்லாம் மேக் பண்ண வேணாம், நான் உங்க மேல கோமா இருக்க என்றாள். ஏன் என்று அவன் சந்தேகமாக கேட்க, ஏன்னா நீங்க இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, அதான். குடிச்சிட்டு வந்தா என் பக்கத்துல வரக்கூடாது, அதுதான் உங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்றாள் மினி. சரி, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அப்படி பண்ண மாட்டேன். இப்ப எனக்கு நீ வேணும் மினி என்று கெஞ்சினான் ஆரியன். மினி முகம் திருப்பிக் கொண்டே, இல்ல ஆரியன், நீங்க கான்சியஸ்லயே இல்ல, இப்ப வேணாம் என்றாள். யார் சொன்னா நான் போதையில இருக்கேன்னு? நான் ஸ்டடியா இருக்கேன், என்னை ஏத்துக்க மினி என்றான் கொஞ்சலாக. மினி பிடிவாதமாக மறுத்தாள். நோ, நீங்க எப்ப குடிச்சாலும் ஆல்வேஸ் நோ தான் என்றாள். ஆஜானுபாகுவான ஆரியன் முன் மினி குட்டியாக தெரிந்த போதும் யானை கால்களில் கட்டப்படும் சங்கிலி போல தன்னுடைய பலம் மறந்து ஆரியன் மினியின் வார்த்தைகளுக்கு சரணடைந்தான். இல்ல மினி, ஐ ப்ராமிஸ், இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ் என்று அவள் கைகளை பிடித்து அவன் மார்பில் வைத்துக் கொண்டான். இங்க வலிக்குது மினி, எனக்கு அதை சரி பண்ணணும், என்னால் இந்த வலியை தாங்க முடியல. அந்த ராஜ் கையில கிடைக்காம போன ஆத்திரத்துல கொஞ்சம் குடிச்சிட்டேன், ஏன் தப்புதான். ப்ளீஸ் மினி, என்ன நீ வேண்டான்னு விலகி போகாத. நீ தள்ளி போக போக என்னால வலி தாங்க முடியல. தயவு பண்ணி சும்மா விளையாட்டுக்கு கூட கோச்சுக்கிட்டு என்னை விட்டு போகாத மினி என்றான். ஆரியன் பேசும் வார்த்தைகள் மினியின் மனதை நிறைத்தன. அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவன் வார்த்தைகளை கேட்டு பதறிப்போன மின்மினி ஒரு தாயின் பரிதவிப்போடு அவன் அருகில் நெருங்கி அவனை தன்னுடைய கைகளில் ஏந்திக் கொண்டாள். ஆரியன், பிளீஸ் இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க, என்னால் அதை தாங்கிக்க முடியாது. என்கிட்ட இதுவரைக்கும் யாரும்
பிரியமா பேசினதே இல்ல. யாராச்சும் பிரியமா பேசினா எனக்கு பயமா இருக்கும். அன்பு எனக்கு ரொம்ப புதுசு ஆரியன். அதான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன். நான் போகல. உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இனிமே குடிக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க என்றாள். ஆரியன் எதுவும் பேசாமல் அவளை விட்டு விலகி போய் தனியே படுத்துக் கொண்டான். அதை கவனித்த மின்மினி முகம் சுருங்கினாள். சோ என்னை விட உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் தான் முக்கியம் இல்ல என்றபடி அவளும் திரும்பி படுத்துக் கொண்டாள். பாகம் 88. அடுத்த நாள் காலை ஆரியன் எழுந்திருக்கும் போது மினி குளித்து முடித்து கடல் நிற ஆடை ஒன்றில் டிரெஸ்ஸிங் டேபிள் முன் தயாராகி கொண்டிருந்தாள். ஆரியன் அவளை பார்த்து புன்னகைத்தபடி எழுந்து அவளிடம் வந்தான். மினி திரும்பிக் கூட பார்க்காமல் கிளம்பிக் கொண்டிருந்தாள். கண்ணாடி வழியாக ஆரியன் தன்னை நெருங்குவதை உணர்ந்த மினி விலகி நின்றாள். தள்ளி போங்க ஆரியன், எனக்கு லேட் ஆச்சு. உங்க கூட ஓடி பிடிச்சு விளையாடலாம் எனக்கு டைம் இல்ல என்றபடி அங்கிருந்து வேகமாக வெளியேறினாள். ஆரியனின் ஈகோ காயப்பட்டது. துணுக்குற்றான். ஏதோ செய்யக்கூடாத கொலை பாதகத்தை தான் செய்தது போல மின்மினி நடந்து கொள்வது போல ஆரியனுக்கு தோன்றியது. முதல் நாள் இரவு குடித்துவிட்டு சாப்பிடாமல் இருந்ததால் தலைவலி வேறு அதிகமாக எடுத்தது. அன்றிரவு அவன் எவ்வளவு கெஞ்சியும் மினி அவனோடு இணைய சம்மதிக்கவில்லை. ஆரியன் இதைவிடவும் குடித்துவிட்டு இதே வீட்டில் ரகளை செய்திருக்கிறான். அதையெல்லாம் பார்க்கும்போது இது வெறும் சின்ன விஷயம்தான். இதற்கே இவ்வளவு ஓவர் ரியாக்ட் செய்யும் மின்மினியை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் என்றபடி ஆரியன் பாத்ரூமிற்குள் போனான். குளித்து வெளியே வந்ததும் அவன் போன் அடித்தது. போனில் சொன்ன தகவல்கள் ஆரியன் முகத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருந்தன. நான் உடனே வரேன், அங்கே இருங்க என்றபடி அவசர அவசரமாக கிளம்பி வேகமாக வீட்டை விட்டு வெளியேறினான். அதே நேரம் ஆச்சி பூஜை அறையில் இருந்து வெளியே வந்தார். அவசரமாக வெளியேறும் ஆரியனை பார்த்து யோசித்துக் கொண்டே டைனிங் அறையை பார்க்க அங்கே மினி நின்று கொண்டிருந்தாள். ஒன்னும் இல்ல ஆச்சி, அவர் குடிக்க வேணான்னு சொல்லி நேத்து சண்டை போட்டேன், அதான் என்று தலை குனிந்தபடி வருத்தமாய் சொன்னாள். பரவாயில்ல மினி, நீ சரியாதான் பண்ணிருக்க. அவனுக்கு இன்னும் சில விஷயங்கள் உரைக்கணும். அவனுக்கு பிடிச்சவங்க கோபப்பட்டாதான் அவன் என்ன பண்றான்னு அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். சரி, நீ வா சாப்பிடலாம் என்று மினியை சாப்பிட அழைக்க, மினியோ அவர் சாப்பிடாம போனதுக்கு நான் தான் காரணம், எனக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம் என்று சொல்ல, அதை கேட்ட ஆச்சி சிரித்தபடி, அவன் பசிச்சா ஆபீஸ்ல சாப்பிடுவான், நீ காலேஜ் போகணும்ல, சாப்பிட்டு கிளம்பு என்றபடி மின்மினியை வலுக்கட்டாயமாக சாப்பிட வைத்து காலேஜிற்கு அனுப்பி வைத்தார். ஆனால் அவ்வளவு வேகமாக போன ஆரியன் வீட்டிற்கு திரும்பி வரப்போவதில்லை என்பதை அவர்கள் இருவருமே உணர்ந்திருக்கவில்லை. குடியின் காரணமாக மின்மினி தன்னை நிராகரித்த பின் ஆரியன் வீட்டுக்கு வருவதை நிறுத்தி கிட்டத்தட்ட 12 நாட்கள் ஆகியிருந்தது. அன்று ஆச்சியும் மினியும் அதிகமான பூஜைகள் செய்ய வேண்டியிருந்தது. கணவனோடு நீண்ட காலம் சுமங்கலி யோகத்தோடு வாழ சிவபெருமானை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் என்றும் அதை எப்போதில் இருந்து தொடங்க வேண்டும் என்பதையும் ஆச்சி சொன்னார். மின்மினி எந்த உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டாமல் அமைதியாக ஆச்சி சொல்வதை கேட்டுக்கொண்டாள். பூஜையை முடித்துவிட்டு ரூமிற்கு திரும்பிய மினி ஆரியனை நினைத்து அழ ஆரம்பித்தாள். நீங்க என் கூட இவ்வளவு நாள் கோபமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆரியன். அன்னைக்கு நான் அப்படி பண்ணினா நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன். நீங்க அப்பவே என்ன சரி பண்ணிருக்கலாம். ஏன் தப்புதான், உங்களை நான் இக்னோர் பண்ணிட்டேன். அதுக்கு தான் நீங்க என்ன பனிஷ் பண்றீங்கல்ல. பிளீஸ் ஆரியன், உடனே வீட்டுக்கு வாங்க என்று அழுதாள். தலையணைகள் நனைந்து கொண்டிருந்தன. இங்கே மின்மினிக்கும் ஆரியனுக்கும் நடுவே இடைவெளி அதிகமாகிக் கொண்டிருந்த அதே வேளையில் அங்கே ஸ்ருதிக்கும் விகாஷிற்கும் நடுவே இருந்த இடைவெளி குறைந்து கொண்டே போனது. விகாஷ் அவளை தன்னுடைய வீட்டிற்கு எதிர் பிளாட்டில் அவள் தங்கிக் கொள்ள ஏற்பாடு செய்திருந்தான். விகாஷின் வீட்டில் அவனுடைய அப்பா மற்றும் அவனுடைய தாத்தா என மூவருமே ஆண்களாக இருந்ததும் இதற்கொரு காரணம். உடைந்த எலும்புகள் சேர்வதற்காக மாவுக்கட்டு போடப்பட்ட ஸ்ருதி அங்கே விகாஷ் செய்த உதவிகளை பதிலேதும் பேசாமல் வாங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய வீட்டிற்கு அவள் எந்த தகவலையும் சொல்ல விரும்பவில்லை. அவளுடைய அண்ணன் மேலிருக்கும் பயத்தால் அமைதியாகவே இருந்தாள். இடையிடையே விகாஷிற்கும் ஸ்ருதிக்கும் வார்த்தை போர் வந்து கொண்டே இருந்தாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பழக ஆரம்பித்தனர். ஸ்ருதி விகாஸை நேசிக்க ஆரம்பித்திருந்தாள். ஆனால் அவனிடம் அதை பற்றி பேசக்கூடிய தைரியம் எதுவும் இல்லாமல் உள்ளுக்குள் அவனோடு காதல் பேசிக் கொண்டிருந்தாள்.
அன்றைக்கு அவளுக்கு கட்டு பிரிக்கலாம் என்று டாக்டர் சொல்ல அவள் ஹாஸ்பிட்டல் செல்ல தயாரானாள். அப்போது காலிங் பெல் அழைக்க ஸ்ருதி சென்று கதவை திறந்தாள். விகாஷ் உள்ளே வந்தான். யூனிஃபார்ம் கூட மாற்றாமல் நேராக காவல் நிலையத்திலிருந்து அவளை பார்க்க வந்திருந்தான். ஓய் சண்டக்காரி, கட்டு பிரிக்க போலாமா, ரெடியா என்று கிண்டலாக கேட்டான். நான் எப்பவோ ரெடி, நீ வரதுக்காக தான் வெயிட்டிங் மிஸ்டர் சிரிப்பு போலீஸ் என்றாள். இதை கேட்டதும் விகாஷின் முகம் மாறியது. சரி கிளம்பு போலாம் என்று அவளை அழைத்து கொண்டு விகாஷ் கிளம்பினான். காருக்குள் சென்று அமரும் நேரம் வெயிட் வெயிட் என்று கத்திக்கொண்டே ஒரு பெண் ஓடி வந்தாள். ஷிவானி, எதுக்கு இவ்வளவு வேகமா வர என்று ஸ்ருதி கடிந்து கொண்டாள். ஷிவானி ஒரு டாக்டர், விகாஷின் அத்தை பெண். அவளால் தான் ஸ்ருதி தன்னுடைய காதலை விகாஷிடம் சொல்லாமல் மறைத்து கொண்டிருந்தாள். விகாஷும் ஷிவானியை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே, நீ இங்க என்றான். ஒரு வேலையா வந்த, அம்மா அனுப்பிவிட்டாங்க. நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் தானே போறீங்க, என்னையும் உங்க டிராப் பண்ணிடுங்க என்றாள். சரி வா என்று விகாஷ் டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். ஷிவானி வேகமாக முன் சீட்டில் விகாஷ் அருகே அமர்ந்து கொள்ள வேறு வழியில்லாமல் ஸ்ருதி பின் சீட்டில் அமர்ந்தாள். விகாஷ் கண்ணாடியை சரி செய்வது போல ஸ்ருதியின் முகத்தை பார்த்து கொண்டு வண்டியை எடுத்தான். விகாஷ் தன்னுடைய அத்தை பெண்ணை திருமணம் செய்ய போவதாக அவனுடைய தாத்தா கேட்டுக்கொண்டதற்காக சம்மதம் சொல்லியிருந்தான். ஆனால் ஸ்ருதியின் வரவு அவனுடைய மனதை வேறொரு உலகத்திற்கு அழைத்து போனது. அவனும் ஸ்ருதியை பார்த்த கணத்தில் இருந்து விரும்ப ஆரம்பித்திருந்தான். அவனுக்கு ஸ்ருதி மீது ஒரு இனம் புரியாத உணர்வு இருந்ததால் தானே இன்றைக்கும் அவன் எதிர் வீட்டில் அவள் வசிக்கிறாள். இல்லாவிட்டால் இந்நேரம் அவளை ஏதாவது ஒரு நல்ல ஹாஸ்டலில் சேர்த்து இருப்பான் அல்லவா. ஷிவானி கேரில் கை வைத்திருந்த விகாஷின் கைகளை பிடித்தாள். விகாஷ் கோபமாக, கையை எடு ஷிவானி, இதெல்லாம் என்ன விளையாட்டு என்றான். அவர்கள் இருவருக்கும் பின்னால் அமர்ந்திருந்த ஸ்ருதி இதை கண்டும் காணாதது போல வேதனையோடு முகம் திருப்பிக் கொண்டாள். ஆரியன் தன்னுடைய அபார்ட்மெண்டிற்கு திரும்பியிருந்தான். அவன் மின்மினி அவனை நிராகரித்தது பிடிக்காமல் வீட்டிற்கே போகாமல் அவனுடைய அபார்ட்மெண்டில் தான் இருந்தான். கையில் காஃபியுடன் கடலை பார்த்து கொண்டிருந்தான். கடலின் அதே நீல நிற ஆடையோடுதான் அவன் மினியை கடைசியாக பார்த்திருந்தான். போனில் உள்ள மினியின் போட்டோவை பார்த்தபடி, நீ இப்ப நிம்மதியா இருப்பல்ல மினி, நான் பக்கத்துல வந்தாலே வேணான்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா மெசேஜ் பண்ற, உனக்கு எப்ப என் மேல நம்பிக்கை வருதோ அப்ப வர என்று சொல்லிக்கொண்டே காஃபியை பருகினான். அன்றைக்கு வீட்டிலிருந்து கடைசியாக கிளம்பும் போது வந்த போன் சூரஜிடமிருந்துதான் வந்திருந்தது. ராஜ் சிக்கி இருந்தான். அவன் மீது பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பெண் கடத்தல் வழக்கு போடப்பட்டு அவன் பல காலம் சிறையில் இருக்குமாறு செய்த பின்னர்தான் ஆரியனுக்கு நிம்மதி வந்தது. அதே நேரம் சிதம்பர விலாஸ் வீட்டில் அழுது கொண்டிருந்த மினி திடீரென நிமிர்ந்தாள். கொஞ்சமும் யோசிக்காமல் வேக வேகமாக தலையை சீவிக்கொண்டு ஆச்சியிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் டிரைவருடன் OMR அபார்ட்மெண்டை நோக்கி பயணித்தாள். அபார்ட்மெண்ட் வந்ததும் ஆரியன் வீட்டிற்கு முன் நின்று காலிங் பெல்லை அழுத்தினாள். அங்க வந்து கதவை திறந்த ஆரியன் தன் எதிரே மினியை பார்த்ததும் அதிர்ந்து போனான். மினி, நீ எப்படி என்று அவன் பேச பேச மின்மினி அவனை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். உள்ளே நுழைந்ததும் ஆரியனை நோக்கி கைகளை நீட்டி அணைத்துக் கொள்ள போன மின்மினி அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள். அங்கே ஒரு வெளிநாடு வாழ் பெண் அரைக்குறை ஆடைகளோடு படுக்கையில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தாள். அவள் ஷார்ட்ஸ் மற்றும் டிஷர்ட் அணிந்த விதம் பார்த்து மினியின் இதயம் அதிர்ந்து கொண்டிருந்தது. ஆரியனின் கட்டிலில் வேறொரு பெண்ணை பார்த்ததுமே மின்மினி பயந்து போயிருந்தாள். ஒரு நாள் என்னை தொடாதே என்று சொன்னதற்காக இவர் என்னை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணோடு இங்கு வாழத் தொடங்கிவிட்டாரா? மினி அவளை பார்த்து கொண்டே கொஞ்சமும் யோசிக்காமல் ஆரியனை கட்டிப்பிடித்தாள். ஆரியன், I miss you so much. நீங்க எல்லாம் என்னால இருக்க முடியல. ஏன் போன் கூட எடுக்கல? அவ்வளோ கோவமா? நான் நடுவுல ஒரு தடவை இங்க வந்து பார்த்தப்ப வீடு பூட்டி இருந்துச்சு. நீங்க கோழிக்கோடு பிரான்ச் போனதா சொன்னாங்க என்றபடி அவனை இருக்க கட்டி கொண்டாள். ஆரியன் குழம்பி போனான். அன்றைக்கு தான் தொடவே கூடாது என்று சத்தியம் வாங்க நினைத்தவள் இன்றைக்கு எதற்கு கட்டிப்பிடித்தாள் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். உண்மையில் அந்த இரவு மின்மினி பேசிய வார்த்தைகளை ஆரியன் போதையில் இருந்ததால் சரிவர உள்வாங்க முடியவில்லை. அதனால் அவள் குடிக்காமல் இருக்க ஆரியனிடம் சத்தியம் செய்ய சொல்ல அதனை அவளை இனிமேல் தொடக்கூடாது என்று அவள் சத்தியம் வாங்கிக் கொண்டதாக அவன் புரிந்து கொண்டான். ஆரியன் அவளை விளக்கி, நீதான் என்ன தொட வேண்டான்னு சொன்ன மினி, மறந்துட்டியா? அதனாலதான் நான் இங்கே இருக்கேன் என்று ஆரியன், நீ எதுக்கு வந்த என்று கேட்க,
நான் என் புருஷனை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தேன் என்று உள்ளிருக்கும் பெண்ணை முறைத்து பார்த்து கொண்டே அவள் காதுபட சத்தமாக சொன்னாள். அந்த பெண் குழப்பத்தோடு மின்மினியை பார்த்து கொண்டிருந்தாள். மின்மினி அப்பெண்ணை பார்த்ததும், இன்னும் என் புருஷனையே முறைச்சு பார்த்துட்டு இருக்க? நான் சொன்னது கேட்டதில்ல, முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று ஆரியனை மீண்டும் அணைத்தாள். ஆரியனுக்கு இதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது. வேக வேகமாக மினியை அழைத்துக் கொண்டு அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்து கதவை சாத்தினான். மினி, நீ என்ன பண்ற? அவ ஜார்ஜினா, என்ஆர்ஐ, அவகிட்ட ஏன் இப்படி பிஹேவ் பண்ற என்றான். மினிக்கு ஆரியன் அவளை அந்த அபார்ட்மெண்டில் இருந்து வெளியேற்றுவது போல ஆரியன் நடந்து கொண்டது பிடிக்கவில்லை. ஆனாலும் அந்த வலியை மறைத்து கொண்டு, சரி வாங்க போலாம், நீங்க எல்லாம் என்னால இருக்க முடியாது, உங்களை கூட்டிட்டு போலான்னு தான் வந்த என்றாள். ஆரியன் மினியின் பிடியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு, இல்ல நான் வரல, எனக்கு இன்னும் 1 ஹவர்ல மீட்டிங் இருக்கு என்றான். அதெல்லாம் முடியாது, மீட்டிங் எல்லாம் அப்புறமா பாருங்க, இப்ப என் கூட வாங்க என்றாள் மின்மினி. அதை கேட்ட ஆரியன், மினி இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம், இப்ப நீங்க இருந்து கிளம்பு, எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பி ஆகணும் என்றான். மினி அவன் கைகளை பிடித்து கொண்டு, நோ, நீங்க இல்லாம நான் போக மாட்டேன் என்று சொல்ல ஆரியனுக்கு கோபம் வந்தது. அவள் பிடித்திருந்த கைகளை விலக்கிக் கொண்டே, நான் ஏன் உன் கூட வரணும் மினி? நீதான் என்ன பக்கத்துல வர வேணான்னு சொல்லிட்ட. என்னோட டச், என்னோட கிஸ் எல்லாமே உன்னை இரிட்டேட் பண்றது மாதிரி நடந்துக்கிற. எவ்வளவு தடவை தான் ஒரு ஆம்பளையா நானும் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்க முடியும்? இனிமே நான் அங்க வரப்போறதில்ல மின்மினி என்று உறுதியாக சொல்ல, அதை கேட்ட மின்மினி அதிர்ச்சியானாள். அப்படியானால் ஆரியன் அவளை விட்டு அந்த உள்ளே இருக்கும் ஃபாரின் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போகிறானா என்று அவள் யோசிக்க ஆரம்பிப்பதற்குள், சும்மா இங்க நின்னு சீன் கிரியேட் பண்ண நினைக்காத மினி, போ உன் படிப்பை பாரு, நான் இல்லாத என்னோட ரூம்ல நிம்மதியா இரு, ஓகேவா? இனிமே நான் வரவே மாட்டேன், என்ஜாய் பண்ணு, குட் லக் என்றபடி உள்ளே போன ஆரியன் கதவை அரைந்து சாத்திக் கொண்டான். வெளியில் நின்று கொண்டிருந்த மின்மினி வழிகின்ற கண்ணீரை துடைத்துக் கொண்டே தன்னை அறிவது போல அடித்து சாத்தப்பட்ட கதவை பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர ஆரம்பித்தாள். பாகம் 89. ஆரியன் கதவை அரைந்து சாத்திவிட்டு தவிப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டான். திடீரென்று அவனுக்கு ஜார்ஜினா ஞாபகம் வர, அப்போதுதான் மினி அவனையும் ஜார்ஜினாவையும் வேறு மாதிரி புரிந்து கொண்டிருக்கிறாள் என்பதே புரிந்தது. மூடிய அதே வேகத்தில் கதவை திறந்தான். அப்போது மினி லிப்ட் அருகே போய்க் கொண்டிருந்தாள். ஆரியன் வேகமாக சென்று மின்மினியின் கையை பின்னால் இருந்து பிடித்து லிப்டிற்குள் செல்லும் முன் அவளை நிறுத்தினான். ஆனால் அதை பார்த்த மின்மினி, கையை விடுங்க ப்ளீஸ் என்று கோபத்துடன் கூறினாள். ஆரியன் மின்மினியை பிடித்து அங்குள்ள சுவரில் தள்ளி அவளை லாக் செய்தான். அதன் பின் அவளை பார்த்து, நீ ஓவர் திங்க் பண்ணுவ, எனக்கு தெரியும், அதனாலதான் நீ யோசிக்கிற மாதிரியான ஆள் நான் இல்லைன்னு உன்கிட்ட கிளியர் பண்ணிட்டு போக வந்த என்றான். ஆனால் அதற்கு முன் மின்மினி ஆரியனை குறுக்கிட்டு, நான் யாரு உங்களுக்கு? என்கிட்ட இதுக்கு நீங்க கிளாரிட்டி கொடுக்கணும்? நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு தான் மீட்டிங் இருக்கே, போய் அதை பாருங்க என்று அவனுக்கும் சுவருக்கும் நடுவே சிக்கிய மின்மினி அவனை பார்க்காமல் கண்களை மூடியபடி பேசிக் கொண்டிருந்தாள். ஆரியன் மின்மினியின் பிடியை இறுக்கி, மின்மினி நான் சொல்றத கொஞ்சம் கேளு என்றான். நான் சொல்றத நீங்க கேட்டீங்களா ஆரியன்? இல்லல்ல, இப்ப நீங்க சொல்றத மட்டும் நான் ஏன் கேட்கணும்? உங்களுக்கு என் கூட ஒன்னா இருக்க கூடாது, அவ்வளவுதானே? பரவாயில்ல, உங்க மனசுல நான் இல்லன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்க மனசுல நான் இல்லாதப்ப உங்க பக்கத்துல இருந்து மட்டும் நான் என்ன பண்ண போறேன் ஆரியன்? அதான் புதுசா தேடி தேடி போய் கூட்டிட்டு வந்து ஒரு என்ஆர்ஐ கூட குடும்பம் நடத்துறீங்களே. ஏன்னா உங்க ஸ்டேட்டஸுக்கு ஏத்த ஒரு பணக்கார அழகி உங்க கூடயே இருக்காளே. போங்க, போய் அந்த வெள்ளைக்காரி கூட சந்தோஷமா இருங்க. நான்லாம் உங்களுக்கு எதுக்கு? இந்த மக்கு மின்மினி இனிமே உங்களுக்கு அவசியமே இல்லாத ஒருத்தி தானே. இதை சொல்லும் போதே மின்மினியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. மின்மினி சொல்வதை கேட்டுவிட்டு ஆரியன் கோபமாக பல்லை கடித்து கொண்டே, நீ எப்போதான் என்ன சந்தேகப்படாத நிறுத்த போற மினி, நான் சொல்றத கேளு என்று சொல்லிக்கொண்டே அங்கு யாரோ வருவது போல இருக்கவே அவள் மேலிருந்து கைகளை எடுத்தான். அதனை பயன்படுத்திய மின்மினி நேராக லிப்டிற்குள் போனாள். லிப்ட் கதவு மூடும் நேரம் ஆரியன் உள்ளே நுழைந்தான். மின்மினி திரும்பிக் கொள்ள ஆரியன் மின்மினியை பிடித்து, நீ ரூம்ல அரகுர ட்ரெஸ்ஸோட ஒருத்தரை பார்த்தது நிஜம்தான். அவ பேர் ஜார்ஜினா, அவ ஹஸ்பண்ட் பேர் வின்சென்ட், என்னோட கிளாஸ்மேட்.
அவரும் என் கூட தான் இருக்கார். அவரு குளிக்கிறாரு. அதனாலதான் நீ உள்ள வரப்ப ஜார்ஜினா மட்டும் இருந்தா என்ற ஆரியன், தயவு செஞ்சு இப்ப நீ ரூமுக்கு வா, நான் உன்னை அவங்க 2 பேருக்கும் இன்ட்ரோ பண்றேன் என்றான். இதை கேட்ட மின்மினி முகத்தை திருப்பிக் கொண்டே, எனக்கு வர இஷ்டம் இல்ல, என்ன வெளியே தள்ளி கதவை சாத்தினதுக்கு அப்புறம் இனிமே அது என் வீடு இல்ல என்றாள். அதை கேட்ட ஆரியன் சட்டென தலையில் அடித்துக் கொண்டான். அதனால் மேலும் கோபமான மினி, நான் அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டேன் ஆரியன்? எதுக்காக நீங்க என்னோட போன் கூட எடுக்கல என்று அழுதாள். அதன் பின் கண்ணீரை துடைத்துக் கொண்டே, பரவாயில்ல ஆரியன், நான் இங்க வந்ததும் நல்லதுக்குதான். இனிமே நான் உங்க வாழ்க்கையில அவசியமே இல்லாத ஒருத்தின் எனக்கு புரிஞ்சு போச்சு என்றாள். அதை கேட்ட ஆரியன், மின்மினி, நீ மறுபடியும் தப்பா புரிஞ்சுகிட்டு பேசிட்டு இருக்க என்றான். லிப்ட் திறக்க அங்கே ஒரு பெரியவர் நுழைந்தார். அதன் பின் இருவரும் எதுவும் பேசாமல் நின்றனர். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்ததும் பெரியவர் வெளியேற ஆரியன் மறுபடியும் லிப்ட் பட்டனை அழுத்த அது மறுபடியும் மேலே சென்றது. மினி அவன் பிடிவாதத்தைக் கண்டு மேலும் அதிகமாக கோபப்பட்டாள். யாரு? நான் தப்பா புரிஞ்சிட்டு பேசுறேனா? ஆரியன், நான் இன்னசென்ட் தான், அதுக்காக இடியட் இல்ல. உங்க ரூம்ல உங்க பெட்ல குட்டியா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தி உட்கார்ந்துருக்கா. அவளை பார்த்ததும் நான் கைத்தட்டி, வாவ் சூப்பர் செலக்ஷன் ஆரியன் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? நான் நேரோ மைண்டட் பர்சனாவே இருந்துட்டு போறேன். நீங்கெல்லாம் பிராட் மைண்டடா? இன்னும் 10-15 பொண்ணுங்களோட கூடி கும்மாளம் போடுங்க என்று அவள் சொல்ல லிப்ட் மறுபடியும் கீழே வர ஆரம்பித்தது. ஆரியனுக்கு போன் வர அவன் அதை எடுத்து பேச ஆரம்பித்தான். அவன் பேசி முடிக்கும் போது மின்மினி லிப்டில் இருந்து வெளியேறி காரை நோக்கி போய்க் கொண்டிருந்தாள். அதற்கு பின்னும் அவள் பின்னால் செல்ல இஷ்டமில்லாமல் ஆரியன் அறைக்கு திரும்ப நினைக்கையில் அங்கே சித்தார்த் வந்து கொண்டிருந்தான். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஆரியன்? எதுக்காக மின்னிக்கிட்ட அப்படி பேசியிருக்க? அவ சின்ன பொண்ணு, ஆனா உனக்கு வயசாயிடுச்சுல, பொறுப்பா நடந்துக்கவே மாட்டியா என்று படபடவென பொறிந்து தள்ளினான். தன்னுடைய கண்ணெதிரே மின்மினி அழுது கொண்டே கார் ஏறுவதை அவன் பார்த்ததால் ஆரியனை பிடித்து எகிரி கொண்டிருந்தான் சித்தார்த். ஆரியன் சித்தார்த்திடம் நடந்ததை விளக்கினான். லிப்டில் வரும்போது மினி வயிற்றை பிடித்துக் கொண்டு அம்மா என்று உட்கார்ந்ததையும் சொன்னான். அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். திடீர்னு நிக்க நிக்க அப்படியே உட்காந்துட்டா. நான் என்னன்னு கேட்க கேட்க எனக்கு போன் வரவும் பேசிட்டு இருந்தேன். திரும்பி பாக்குறப்ப அவ கார் கிட்ட போயிட்டா என்றான். ஆர்யா, அவ பக்கம் இல்லாம நடந்துகிட்டதாவே இருக்கட்டும், நீ தான் பெரியவனாச்சே, உனக்கு தான் தலைக்கு பின்னால ஒளிவட்டம் தெரியுதுல, நீ கொஞ்சம் பத்திரமா அவளை ஹேண்டில் பண்ணிருக்கலாம்ல என்றான் சித்தார்த். சரி விடு, வா மீட்டிங் போலாம், லேட்டாச்சு என்றான். ஆமா, மினியை விட உனக்கு மீட்டிங்கும் அது மூலமா வரப்போற $1 மில்லியன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாரு என்றான். அதே நேரம் மினி காரில் முகம் சிவக்க உட்கார்ந்திருந்தாள். அதன் பின் டிரைவரிடம் வண்டி எடுக்க சொன்னாள். திடீரென மினிக்கு பயம் சூழ்ந்தது. கடவுளே, ஈஸ்வரா, உன்னை நினைச்சு நான் விரதம் இருக்கேன். உன்னையும் பார்வதியும் போல நானும் இவரும் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ என்னடானா என்னை இவ்ளோ பெரிய சிக்கல்ல சிக்க வச்சிருக்க. நான் வேற சும்மா இருக்க மாட்டாம ஒரு ஃப்ளோல ரொம்ப பேசிட்டேன். அதனால அவர் இன்னும் என் மேல ஜாஸ்தி கோவப்படுவாரா? எனக்குன்னு அவர் மேல சந்தேகம்லாம் இல்ல. ஆனா அவர் பக்கத்துல இன்னொரு பொண்ணு நிக்கிறத பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. எந்த பொண்ணு பேரையாவது சொன்னா எரிச்சலா வருது. நான் என்ன பண்றது சதாசிவா? என்னை எப்படியாச்சும் அவரோட சேர்த்து வை, அவரை வீட்டுக்கு வர வச்சிரு என்று உள்ளுக்குள் மனமாற வேண்டினாள் மின்மினி. சென்னையின் இன்னொரு பக்கத்தில் ஸ்ருதியின் கைக்கட்டு கழற்றப்பட்டது. அதிகம் வலிக்க வலிக்க அந்த எலும்புகள் கூடியிருந்தன. அவளை வீட்டில் இறக்கிவிட்டு விகாஷ் அங்கிருந்து கிளம்பினான். ஸ்ருதி வலி பொறுக்க முடியாமல் அங்கிருந்த சோஃபாவில் படுத்து அழ ஆரம்பித்தாள். அவள் அழுவது கைவலிக்காகவா அல்லது விகாஷையும் சிவானியையும் ஒன்றாக பார்த்ததற்காகவா என்பது அவளுக்கே புரியவில்லை. காலிங் பெல் அழைக்க வேகமாக கதவை திறக்க சென்றாள். விகாஷ் தான் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்து வாசலில் நின்று கொண்டிருந்தான். அவன்தான் அவளுக்கு எல்லா நாளும் உணவு கொண்டு வந்து கொடுப்பான். விகாஷ் உள்ளே வந்து, ஓய், சாட்டர் பாக்ஸ் கட்டு பிரிச்சுட்டாங்க, அதனால எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைக்காத. இனிதான் கவனமா இருக்கணும். லைட் ஒர்க்ஸ் தான் செய்யணும், ஏன்னா இப்பதான் எலும்பு கூட ஆரம்பிச்சிருக்கும், அடுத்த நாளே உடைச்சிராத என்றான். அதை கேட்ட ஸ்ருதி எந்த எதிர்ப்பும் காட்டாமல் சரி என்றாள். விகாஷுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. எதற்கெடுத்தாலும் 7 மணி நேரம் பேசுபவள் இன்றைக்கு ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்கிறாள் என்று யோசித்துக் கொண்டே, சரி சாப்பிட உட்காரு, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றான். கோயம்புத்தூர்காரங்க சாப்பிட்டதெல்லாம் இங்க கிடைக்காது. இப்போதைக்கு
கம்பு புட்டு வாழைப்பழம் தான் வீட்ல இருக்கு. இது உங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரங்க டிஷ் தான். சண்டை போடாம சாப்பிட்டுரு என்றான். ஸ்ருதி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். விகாஷ் தன்னை இப்படி பார்த்து பார்த்து கவனித்துக் கொள்வது அவளுக்கு பிடித்திருந்தது. ஆனால் அவனுடன் இதே போல் வாழ்நாள் முழுவதும் இருக்க முடியாது என்கிற யதார்த்தம் அவளை வாட்டி வதைத்தது. இங்கு இரவு 10 மணி அளவில் ஜார்ஜினாவின் கணவர் வின்சென்ட், சித்தார்த், ஆரியன் ஆகிய மூவரும் மது அறிந்து கொண்டிருந்தனர். ஆரியனின் இதயம் மின்மினியின் நினைவுகளில் மூழ்கியது. தேவையே இல்லாமல் சொல்லாமல் கொள்ளாமல் அவள் இன்றைக்கு இங்கு வந்திருக்க வேண்டாம். காச் உள்ளே போக போக அவளை தான் அதிகமாக காயப்படுத்தி விட்டதாக அவன் உணர ஆரம்பித்தான். ஆரியன் சட்டென்று எழுந்து சித்தார்த்திடம் வந்தான். சித், நான் அவளை கஷ்டப்படுத்திட்டேன். நீ சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிருக்கணும். இப்ப நான் என்ன பண்ணட்டும், நீ சொல்ல எனக்கு என்றான். ஆரியன் இப்போது மிகவும் போதையில் இருந்தான். அளவுக்கு அதிகமாக குடித்திருந்தான். ஆரியனை கவனித்த சித்தார்த், இன்னைக்கு நைட்டு தூங்கிட ஆரியா, மார்னிங் இதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் என்றான். ஆரியன் இதை வற்புறுத்தி, இல்ல, நான் என் ஹனி கூட பேசணும், அதுவும் இப்பவே பேசணும் என்றான். கடந்த 12 நாட்களும் இதுவே அவனது தினசரி வழக்கமாக இருந்தது. குடித்துவிட்டு அறைக்கு செல்வதும் பின் காலையில் எழும்போது அவளை மறப்பதுமாக இருந்தான் ஆரியன். சித்தார்த் ஆரியனை தன்னுடன் தன் அறைக்கு அழைத்து வந்து அவனை கட்டிலில் படுக்க வைத்தான். குடிபோதையில் ஆரியன் நிறைய பேச ஆரம்பித்தான். ஆரியனை எப்படி மௌனமாக்குவது என்று சித்தார்த்திற்கு இப்போது புரியவில்லை. அவன் கோபமாக ஆரியனை பார்த்து, அட பாவி, 2 கிளாஸ் உள்ள போன உடனே ஏன்டா ஏன் உயிரை வாங்குற? ஒழுங்கா அன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குமா சொல்லு என்றான். ஆனால் ஆரியன் புலம்புவதை நிறுத்தவில்லை. சித்தார்த் மீண்டும் ஆரியனை திட்ட ஆரம்பித்தான். முட்டாள் மாதிரி பண்ணாத ஆரியா, மரியாதையா தூங்கு, நான் கிளம்புறேன் என்றான். அதன் பின் கொஞ்ச நேரம் கழித்து ஆரியன் பேசுவதை நிறுத்தி உறங்கி போயிருந்தான். சித்தார்த் நிதானமாக அறையை விட்டு வெளியேறினான். பின்னர் ஆரியனின் அறையில் இருந்து வெளிவந்த வின்சென்ட், என்ன சித், ஆரி பிளாட் ஆயிட்டானா? எதுக்கு அவன் இவ்ளோ குடிக்கிறான் என்று ஆங்கிலத்தில் கேட்க, நத்திங் வின்சென்ட், அவன் நல்லா இருக்கான், நீங்களும் போய் தூங்குங்க என்றபடி அங்கிருந்து கிளம்பினான் சித்தார்த். சித்தார்த் அங்கிருந்து கிளம்ப வின்சென்ட் ஜார்ஜினாவுடன் அவன் அறைக்கு போனான். வின்சென்ட், ஆரியன் மற்றும் சித்தார்த் ஆகியோர் கல்லூரி காலத்தில் இருந்தே சிறந்த நண்பர்கள். சிதம்பர விலாஸ் வீட்டில் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு மின்மினி தன் அறையின் பால்கனியில் அமர்ந்திருந்தாள். நாளை கேதார கௌரி விரதம். யார் தன்னோடு வாழ்நாள் முழுக்க வரவேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விரதம் இருந்தாளோ அந்த ஆரியன் இப்போது அவள் மீது கோபமாக இருந்தான். இன்று காலை அபார்ட்மெண்டில் நடந்த விஷயத்திற்கு பிறகு கூட ஆரியன் அவளை தொடர்பு கொள்ளவில்லை. மின்மினிக்கு இது திருமணத்திற்கு பின்பான முதல் கேதார கௌரி விரதம். ஆனால் ஆரியனுக்கு அவள் விரதம் கடைபிடிப்பது பற்றியெல்லாம் கவலை இல்லை. என்ன ஆனாலும் அவன் வீட்டிற்கு வரப்போவதில்லை என்பதை அவள் இப்போது புரிந்து கொண்டாள். ஆரியன் இனி அவளோடு இருக்கப் போவதில்லை என்பதை பற்றி யோசிக்கும் போதே மின்மினியின் கண்களில் கண்ணீர் தானாக சுரந்தது. அடர்ந்த கண்ணீர் துளிகள் மடியில் விழுந்தன. நான் எதுக்காக உங்களை மிஸ் பண்றேன் ஆரியன்? உங்களோட பேரை ஒரு நாள் பார்க்கலனாலும் நான் ஏன் அழற ஆரியன்? நீங்க தான் அந்த வெள்ளப்பள்ளி தான் வேணும்னு போயிட்டீங்கல்ல, போங்க, எனக்கும் நீங்க வேண்டாம் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டபடி மின்மினி விசும்ப ஆரம்பித்தாள். அழும்போதே பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஆரியனை சபிக்க ஆரம்பித்தாள். இப்ப வரைக்கும் போன் பண்ணி கேட்கணும்னு கூட உங்களுக்கு தோணல. சிடுமூஞ்சி, ஆர்மி ஆபீசர், ஜைஜாண்டிக் மான்ஸ்டர் என்றெல்லாம் ஆரியனை திட்டிக் கொண்டிருந்தாள். மின்மினிக்கு ஸ்ருதியிடம் பேச வேண்டும் போல இருந்தது. அவளிடம்தான் பணக்கார பையன்களின் சைக்காலஜி பற்றி தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் ராஜ் அன்றைக்கு கிட்னாப் செய்த போதே அவளுடைய பழைய போனை உடைத்து விட்டான். இது ஆச்சி அவளுக்கு வாங்கி கொடுத்த புதிய போன். அவளுடைய எண்ணும் மினிக்கு நினைவில் இல்லை. மின்மினி எழுந்து தன் அறைக்கு வந்தாள். அவள் படுக்கையில் அமரப்போகையில் மீண்டும் அவள் அடிவயிற்றில் வலியை உணர்ந்தாள். 2-3 நாட்களாகவே பீரியட்ஸ் கிராம்ப்ஸ் போன்ற வலியை உணர்ந்தாள். ஒருவேளை அவளுக்கு மாதவிடாய் வரலாம் என்று நினைத்து கொண்டே வலியால் தவித்தவள் படுக்கையில் வயிற்றை பிடித்துக் கொண்டு ஆரியன் வழக்கமாய் தூங்கும் பக்கம் வெறித்து பார்க்க ஆரம்பித்தாள். ஆரியன் உடன் இல்லாத இந்த நாட்களில் இப்போதெல்லாம் லைட்டை அணைக்காமல் தூங்க பழகியிருந்தாள். அதே நேரம் கீழே ஆச்சி கல்பனாவுடன் பேசிக் கொண்டிருந்தார். ஆச்சிமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். எல்லாமே திருஷ்டியா இருக்கும். நாம வர்ற அமாவாசை அன்னைக்கு பொண்ணு மாப்பிளைய உட்கார வச்சு சுத்தி போடுவோம் என்றார். ஆச்சியோ,
எதுவும் சரியாகிறோங்கிற நம்பிக்கை எனக்கு வர மாட்டேங்குது கல்பனா. ஒன்னு விட்டு ஒன்னா எவ்வளவு பிரச்சனை. ஒன்ன சரி பண்ணா இன்னொன்னு வந்து நிக்குது. என்னால முடியல கல்பனா, ரொம்ப டயர்டா இருக்கு என்ற ஆச்சி. அந்த காந்திமதி இங்கிருந்து கிளம்புற வரைக்கும் எதுவுமே சரியாகாது கல்பனா. ஒரு வகையில நீ சொன்னதும் நிஜம்தான். இந்த குடும்பத்து மேல கண்ணு பட்டிருக்குன்னா அது அந்த காந்திமதியோட கண் திருஷ்டியாதான் இருக்கும். அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்தே எதுவுமே சரியா இல்ல. அவளை ஊருக்கு அனுப்பலான்னு பார்த்தா இந்த ஐயா இப்பதான் தம்பி பொண்ணு, குடும்பத்துல ஒத்த பொண்ணுன்னு ஓவரா உருகி வழியறாரு என்று சலித்துக் கொண்டே கல்பனாவை பார்த்தார். அதை கல்பனாவும் ஆமோதித்தார். ராஜ் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டதாக தகவல் வந்த பிறகு ஆச்சி காந்திமதியை ஊருக்கு அனுப்பி வைக்க திட்டமிட்டார். காந்திமதியும் பெட்டி படுக்கையை எடுத்துக்கொண்டு கிளம்ப தயாராகவே இருந்தார். ஆனால் ஐயா தற்போது சிங்கப்பூரில் ராஜுவும் இல்லாமல் தியாவும் இல்லாமல் காந்திமதி தனியாக இருக்க வேண்டாம் என்று தடுத்து விட்டார். ஆச்சிக்கு காந்திமதி போடும் நாடகங்கள் எல்லாம் புரியாமல் இல்லை. காந்திமதி வேண்டுமென்றே முதலை கண்ணீர் வடித்து ஐயாவின் மனதை இழக செய்திருக்கிறாள். பேச்சை தொடர்ந்த ஆச்சி, உனக்கே நல்லா தெரியும் கல்பனா, என்னோட கல்யாணத்திலிருந்து என் கூடவே நீ இருக்க. என்னைக்காவது மெய்யப்பனுக்கும் காந்திமதிக்கும் நடுவுல நான் வேறுபாடு காட்டியிருக்கிறேனா சொல்லு? ஆனா எதுக்காக நான் காந்திமதிய இவ்ளோ வெறுக்கிறேன்னு உனக்கே தெரியும். எந்த அம்மாவாவது பிள்ளை செத்து போனப்புறம் அந்த பிள்ளையோட அடையாளத்தை தினம் பாத்துக்கிட்டே வாழ முடியுமா சொல்லு? ஒரு நாளும் ஆரியனை பாக்குறப்பெல்லாம் என் கண்ணுல என் புள்ள மெய்யப்பன் தான் வந்து போறான். என் மெய்யப்பன் போயிட்டாலும் ஆரியனை பாத்துக்கிட்டே வாழலான்னு நினைச்சா இப்ப இந்த காந்திமதி என்னோட இந்த பேர பிள்ளைங்களை கூட விட்டு வைக்க மாட்டா போல இருக்கு. எனக்கு உறுதியா தெரியுது கல்பனா, ஒன்னு ஆரியனையும் மின்மினியும் இந்த காந்திமதி பிரிப்பா. இல்ல அது நடக்கலனா என் பையனையும் மருமகளையும் சாகடிச்ச மாதிரி ஆரியனையும் மின்மினியையும் ஏதாவது பண்ணி சாகடிச்சிருவா என்று ஆச்சி கண்களில் நீர் வழிய கண்ணை மூடி சோஃபாவில் சாய்ந்தார். பாகம் 90. ஆச்சி காந்திமதியை பற்றி வருத்தப்பட்டு கொண்டிருக்க கல்பனா அதனை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். கல்பனாவிற்கும் காந்திமதியை நன்கு தெரியும். அவருக்கும் காந்திமதியின் குணாதிசயங்கள் பிடிக்காது. காந்திமதி செய்த சதியால் தான் ஆரியன் தனது தாயையும் தந்தையும் இழந்திருக்கிறார் என்பதை கல்பனாவும் நம்பினார். ஆச்சியின் மனம் இப்போது காந்திமதியிடம் இருந்து திசை மாறியது. 9 வயது வரை ஆரியனுக்கு எதுவும் தெரியவில்லை. அதுவரைக்கும் ஆச்சி ஐயா என்று கவலையற்ற பிள்ளையாக ஓடி ஆடிக்கொண்டிருந்தான். அதற்கு பின்னர்தான் திடீரென அவனுக்கு அப்பா அம்மா இல்லை என்பது உரைக்க ஆரம்பித்தது. சிரித்து பேசி விளையாண்ட பிள்ளை அதன்பின் கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குள் ஒடுங்கி போக ஆரம்பித்தது. ஆச்சி எல்லாவற்றையும் யோசித்து பெருமூச்சை வெளியிட கல்பனா ஆச்சியை கவனித்து, ஆச்சி, யோசிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க. நாளைக்கு கேதார கௌரி விரதம். நம்ம மீனி புருஷ சுகம் கேட்டு மாங்கல்ய பலம் கேட்டு முதலா வேண்டிக்கிற நாள். நீங்க அத ஞாபகம் வச்சு இப்ப தூங்க போங்க. நாளைக்கு நீங்க தான் உங்க கையால அந்த பூஜைய ஆரம்பிச்சு கொடுக்கணும். உங்களுக்கும் ஐயாவுக்கும். அப்புறம் ஆரியனும் மினியும் உங்களை போலவே 50 வருஷம் ஆனாலும் ஒன்னா இருப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க எதை பத்தியும் யோசிக்காம போய் தூங்குங்க. எல்லாத்தையும் அந்த கைலாசத்து கடவுள் பாத்துக்குவாரு என்று கல்பனா கூறினார். அதை கேட்ட ஆச்சி, ஆமா கல்பனா, பல யோசனையில இத மறந்துட்டேன். நல்ல வேளை சொன்ன. சரி, நீயும் போய் தூங்கு. நாளைக்கு நிறைய வேலை இருக்கு என்றார். அதன்பின் கல்பனா நிம்மதி பெருமூச்சு விட்டபடி அங்கிருந்து தன்னுடைய வசிப்பிடம் நோக்கி போனார். மறுபுறம் விகாஷ் இரவு உணவிற்கு பிறகு ஸ்ருதியின் கைகளில் எண்ணெய் தடவி மசாஜ் செய்து கொண்டிருந்தான். ஸ்ருதி வலித்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தாள். விகாஷ் ஸ்ருதியை பார்த்து கொண்டே, என்ன ஆச்சு இன்னைக்கு? மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா? எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கியே என்றான். ஸ்ருதி, அதெல்லாம் ஒன்னும் இல்ல விகாஷ் என்று சொல்லிக்கொண்டே தலை குனிந்தவள் பின் அடுத்த நொடியே வெடுக்கென்று தலை நிமிர்ந்து, நான் உன்னை கேட்கட்டுமா என்றாள். அதை கேட்டு தலையசைத்த விகாஷ், கேளு ஸ்ருதி, உனக்கில்லாததா எதுனாலும் கேளு, பண்ணிடலாம் என்றான். லாஸ்ட் மினிட்ல கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. எனக்கு ஒரு வேலை வேணும் விகாஷ். எனக்கு எங்காவது வேலை வாங்கி கொடுக்க முடியுமா என்று ஸ்ருதி சர்வைவர் மோடில் தனக்கு வேண்டிய கடைசி உதவியை விகாஷிடம் கேட்டாள். ஸ்ருதியின் பேச்சை கேட்ட விகாஷ் எதுவும் பேசாமல் கண்களை மூடி எதையோ யோசித்தான். கொஞ்ச நேரம் கழித்து, ஐபேக்கோ போலாமா
என்று கேட்டான். ஐபாக்கோ என்பது ஸ்ருதிக்கு பிடித்தமான ஐஸ்கிரீம் ஷாப். இதை கேட்டதும் ஸ்ருதி யோசனையோடும் ஆச்சரியத்தோடும் அவனை பார்த்து கொண்டே ஓகே போலாம் என்றாள். உண்மையில் விகாஷிற்கு ஸ்ருதி லாஸ்ட் மினிட் ஹெல்ப் என்கிற வார்த்தையை உபயோகித்தது தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்ன காரணத்தாலோ அவனுக்கும் ஸ்ருதிக்கும் நடுவில் இருக்கும் விஷயங்கள் முடிவுக்கு வர வேண்டாம் என்று அவனுக்கு தோன்றியது. அதனாலேயே அவன் பேச்சை மாற்ற ஐஸ்கிரீம் கடைக்கு அவளை அழைத்தான். அவளது கையில் பேண்டேஜ் சுற்றி முடித்துவிட்டு சரிவா போலாம் என்று அவளை அழைத்து கொண்டு வெளியே கிளம்பினான் விகாஷ். ஸ்ருதிக்கு விகாஷின் நடவடிக்கைகள் குழப்பமாக இருந்தது. தான் இப்போது குணமடைந்து விட்டோம், இனிமேலும் விகாஷிற்கு பாரமாக இருக்க முடியாது. விகாஷ் அவளுக்காக செய்த உதவிகள் பற்றி யோசிக்கையில் ஒவ்வொரு நாளும் அவள் நெஞ்சம் கண்ணீரில் நனையும். அவன் மட்டும் இல்லை என்றால் அந்த ட்ரெயினிலேயே அவள் கதை முடிந்திருக்கும். அந்த மோசமான ஆட்கள் அவளை ஏதாவது செய்திருப்பார்கள். அவளை அவர்களிடமிருந்து காப்பாற்றிய பின்னரும் அவள் விகாஷை நம்பாமல் வேறொரு பெண்ணை நம்பி போய் ஆபத்தில் மாட்டிக்கொள்ள அதிலிருந்தும் விகாஷ் தான் காப்பாற்றியிருக்கிறான். மின்மினியையும் தன்னுடைய குடும்பத்தையும் மீண்டும் பார்ப்போம் என்கிற நம்பிக்கையை அவள் முற்றிலுமாக இழந்திருந்தாள். ஓய் ஷட்டர் பாக்ஸ், அங்க என்ன பராக் பாக்குற என்று கேட்டபடி விகாஷ் புல்லட்டை முறுக்கினான். தடதடவென புல்லட் அதிர ஸ்ருதி தன்னுடைய யோசனையில் இருந்து வெளியே வந்தாள். விகாஷ் அவளிடம் பின்னாடி உட்காரு என்று சைகை காட்டினான். ஸ்ருதி தலையசைத்தபடி அவன் அருகே வந்தாள். விகாஷின் மனம் இன்று மகிழ்ச்சியில் துள்ளியது. விபத்திற்கு பிறகு ஸ்ருதி இன்றுதான் முதல் முறையாக விகாஷின் புல்லட்டில் உட்காரப் போகிறாள். விகாஷ் முதல் முறையாக தன்னுடைய புல்லட்டில் ஒரு பெண்ணிற்கு இடமளித்திருந்தான். அதுவும் அவன் மனம் விரும்பிய பெண்ணான ஸ்ருதிதான் அதில் முதலாக அமர்கிறாள் என்பதே அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. பட்டும் படாமல் பயத்தோடு ஸ்ருதி பார்த்து பார்த்து பைக்கில் அமர விகாஷ் அவளின் ஒரு கையை பிடித்து தன் அருகில் இழுத்து அவளின் ஒரு கையை அவனுடைய இடுப்பை சுற்றி பிடிக்க வைத்தான். விகாஷின் ஸ்பரிசத்தால் ஸ்ருதியின் அடிவயிறு குழைந்தது. கொஞ்சம் அதிர்ந்தவள் விகாஷிடமிருந்து விலக நினைக்க விகாஷ் இப்பதான் கை பிராக்சர் சரியாயிருக்கு, மறுபடியும் பேலன்ஸ் கிடைக்காம எங்காவது விழுந்து வச்சேன்னா இன்னும் 1 மாசத்துக்கு நான் தான் உனக்கு 3 வேளையும் சோறு ஊட்ட வேண்டி வரும். கொஞ்சம் சாத்திட்டு அமைதியா உட்காருங்க தோழர் என்று கிண்டலாய் பதில் சொன்னான். ஸ்ருதிக்கு விகாஷோடு நெருங்கி அமர்ந்திருந்த அந்த நொடி வாழ்வு முழுமைக்கும் போதுமானது போல் இருந்தது. சிவானிக்கும் விகாஷிற்கும் இடையிலான எல்லாவற்றையும் மறந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். விகாஷும் அவளை அப்போதைக்கு சமாளித்து பைக்கில் தனக்கு நெருக்கமாக அமர வைத்துவிட்ட திருப்தியில் தனக்குள் மகிழ்ச்சியாக இருந்தான். விகாஷ் மனதிற்குள் ஓ மை கடவுளை பாடல் ஓட எப்போது ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்தார்கள் என்று கூட தெரியாமல் வந்து சேர்ந்தார்கள். ஐஸ்கிரீம் பார்லரை பார்த்து உற்சாகம் அடைந்த ஸ்ருதி பைக்கை விட்டு இறங்கிக் கொண்டே எனக்கு 2 வெண்ணிலா, ஒரு சாக்கோபார், ஒரு ரெட் வெல்வெட் கோன் வேணும் என்றாள். விகாஷுக்கு ஸ்ருதி பழையபடி உற்சாகமானது சந்தோஷம் கொடுத்தது. புல்லட்டை இழுத்து ஸ்டாண்ட் போட்டபடி குழந்தை போல ஐஸ்கிரீம் கடைக்குள் தன்னை விட்டு முன்னே செல்லும் ஸ்ருதியை பார்த்தான். அவள் நடையில் குழந்தையின் துள்ளல் இருந்தது. வேகமாக ஓடி அவளுக்கு இணையாக நடந்து கொண்டே ஓய், அதானே 7 ஐஸ்கிரீம் கேக்குற, அதுவும் 2 வெனிலா வேணுமா உனக்கு என்றான். ஆமா, இதெல்லாம் வாழ்க்கையில கிடைக்காத விஷயம், உடனே அனுபவிச்சிடணும். லைஃப் இஸ் லைக் அன் ஐஸ்கிரீம் விகாஷ், உடனே சாப்பிடாட்டி உருகி போயிடும் என்று இன்ஸ்டன்ட் தத்துவம் பேசினாள் ஸ்ருதி. அதை கேட்ட விகாஷிற்கு சிரிப்பு வந்தது. அவள் தலையில் தட்டி ஷட்டர் பாக்ஸ் என்றபடி அவளை உள்ளே அழைத்து கொண்டு போனான். அங்கே மெனுவை பார்த்துவிட்டு டாப்பிங்ஸ் எதெல்லாம் வேண்டும் என்று அதனை தேர்ந்தெடுக்க விகாஷ் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த ஐஸ்கிரீம் கடையில் நாற்காலிகளை கயிற்றில் தொங்க விட்டிருந்தார்கள். அங்கே அமருபவர்கள் ஊஞ்சல் போல ஆடிக்கொண்டே ஒரு குழந்தையின் சந்தோஷத்தோடு ஐஸ்கிரீம் சாப்பிடத்தான் அந்த ஏற்பாடு. ஸ்ருதி நாற்காலியில் ஆடிக்கொண்டே மெனுக்களை பார்த்து விகாஷிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். என்னவென்றே தெரியவில்லை. விகாஷிற்கு ஸ்ருதியை பார்க்க பார்க்க மனம் சந்தோஷத்தால் திளைத்து கொண்டிருந்தது. சிவானியை அவனுக்கு சிறுவயதில் இருந்து தெரியும் என்பதாலோ என்னவோ அவனுக்கு சிவானியிடம் இந்த மாதிரி எந்த ஈர்ப்பும் இல்லை. ஸ்ருதி அவன் வாழ்க்கையில் வருவதற்கு முன்னமே அவனுக்கும் சிவானிக்குமான கல்யாண தேதி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இன்னும் கொஞ்ச நாளில் விகாஷிற்கு சிவானியோடு கல்யாணம் நடக்கவிருக்க அவனுக்கு ஸ்ருதி வந்த பின் எல்லாமே தலைகீழாக மாறியது. கடந்த 1 மாதமாக அவன் ஸ்ருதியோடு இருக்கும் நேரங்களை அதிகரித்திருந்தான். அவன் வாழ்நொடிகள் எல்லாமே
ஸ்ருதியை மையமாக வைத்தே நடந்தது. அவர்களுக்குள் நடந்து கொண்டிருக்கும் சண்டைகள் அவனை ஸ்ருதியோடு பிணைத்து கிடக்க இருக்குமாறு பணித்தது. யோசனைகளில் காணாமல் போன விகாஷிடம், ஓய் சிறப்பு போலீஸ், போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா என்றாள். விகாஷ் சிந்தனையிலிருந்து வெளியே வந்தான். ஸ்ருதியை கடந்து கவுண்டரை நோக்கி நகர்ந்தான். என்னாச்சு இன்னைக்கு இவனுக்கு என்று ஸ்ருதி யோசித்துக் கொண்டே நாற்காலியில் ஊஞ்சலாட ஆரம்பித்தாள். அது ஓபன் ஏர் செட்டிங்ஸில் அமைக்கப்பட்ட ஐஸ்கிரீம் பார். இனிமையான தென்றல் அவளை தழுவ ஸ்ருதி கண்கள் மூடி முதல் முறையாக சுதந்திர காற்றை சுவாசித்தாள். இந்த நல்ல நேரத்தில் அவள் அண்ணனை பற்றியோ அப்பா அம்மாவை பற்றி பயப்படவில்லை. இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இப்படி வெளியில் சுதந்திரமாக அலைந்து திரிவது நிம்மதியாக இருந்தது. விகாஷ் ஐஸ்கிரீம்களை கொண்டு வந்து வைக்க ஸ்ருதி குதூகலமாக சாப்பிட ஆரம்பித்தாள். அப்போது விகாஷை கவனித்தவள், நீ உனக்கு எதுவும் ஆர்டர் பண்ணலையா என்று கேட்க, இல்ல எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது என்றான் விகாஷ். ஸ்ருதி விகாஷை பார்த்து சிரித்துவிட்டு, ஓஹோ நான் நிறைய சாப்பிடுவேன்பா, எனக்கு ஃபிட்டா இருக்கணும்னால கவலையே இல்ல, உனக்கு தான் இந்த 6 பேக்ஸ் மெயின்டைன் பண்ற கவலையெல்லாம், எனக்கு இல்ல என்றாள். அவள் சொல்வதை கேட்ட விகாஷ், பிரில்லியன்ட் கண்டுபிடிப்பு ஸ்ருதி என்றபடி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் அதுக்காகலாம் ஐஸ்கிரீம் சாப்பிடாம இல்ல என்றான். இந்த போலி விளக்கத்தை கேட்ட ஸ்ருதி வெடித்து சிரிக்க, விகாஷிற்கு அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் முன்னே சென்று ஸ்ருதி ஐஸ்கிரீம் எடுக்கும் கைகளை பிடித்துக்கொண்டு, எனக்கு ஒரு ரூபாய் கொடு, நானும் சாப்பிடுறேன் என்றான். அதை பார்த்த ஸ்ருதி ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்தாள். அவளை தனக்கு ஊட்டிவிடச் செய்ய விகாஷ் முயன்றது போல அந்த நிகழ்வு இருந்தது. அதன் பின்னரே விகாஷிற்கு தன்னுடைய தவறு புரிந்தது. அவனது செய்கையால் அவனே சற்று அதிர்ச்சி அடைந்தான். ஸ்ருதி இப்போது விகாஷிடம் இருந்து சற்று விலகி நின்றாள். விகாஷும் இதை பற்றி எதுவும் பேசவில்லை. அவன் எதுவும் பேசாமல் தனது புல்லட்டின் அருகில் போய் நின்று கொண்டான். அப்போது போன் வரவே பேச ஆரம்பித்தான். விகாஷ் தனது தொலைபேசியில் பிஸியாக இருந்தபோது ஸ்ருதி அவனிடம் ஓடி வந்தாள். விகாஷ் முகத்தை நிமிர்த்தி அவளை பார்த்ததும் அவள் முகம் பயத்தால் வெளிரி இருந்தது. அதை பார்த்து அவன் திடுக்கிட்டான். விகாஷின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, வா உடனே நம்ம வீட்டுக்கு போலாம் என்றாள். ஸ்ருதி இப்படி பதட்டப்படுவதை பார்த்த விகாஷ் அவளிடம், என்னாச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளமா, ஆர் யூ ஓகே என்று கேட்க, ஸ்ருதி பயத்துடன், எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, என்னமோ பண்ணது, உடனே இங்கிருந்து கிளம்புவோம் என்றாள். அவள் கண்களில் இருந்த மிரட்சியை கண்ட விகாசிற்கு ஏதோ ஒன்று சரியில்லை என்பது மட்டும் புரிந்தது. எதுவும் பேசாமல் வண்டியை ஸ்டார்ட் செய்தான். மீதத்தை வீட்டில் போய் பேசுவோம் என நினைத்தான். ஸ்ருதி அவன் பின்பு வேகமாக பதட்டம் மாறாமல் வந்து அமர்ந்தாள். அதிகாலை 4 மணிக்கு அலாரம் அடித்ததும் மின்மினி கண்களை திறந்தாள். கல்பனா ஏற்கனவே விரத சடங்கு பற்றி அவளிடம் சொல்லியிருந்தார். மின்மினிக்கு இந்த விரதம் பற்றி எதுவும் தெரியாது. அவளது அம்மா இந்த விரதத்தை கடைபிடிப்பதை பார்த்திருக்கிறாளே தவிர அதை பற்றி விவரங்கள் அவளுக்கு தெரியாது. மின்மினி கண் விழித்து எழுந்து உள்ளங்கைகளை பார்த்தாள். தூக்கத்தில் திடீரென 2 நாகங்கள் பின்னி பிணைந்தது போன்ற கனவொன்றை அவள் கண்டிருந்தாள். 2 நாகங்கள் பின்னி பிணைந்திருக்க அதற்கு நடுவே வேறொரு நாகம் திடீரென முளைத்தது. அந்த நாகங்களை பின்ன விடாமல் தடுத்தது. அதன்பின் அப்படியே சாம்பலாகி கீழே விழுந்தது. கனவில் நாகங்களை பார்த்ததால் மினி கொஞ்சம் மன அமைதி இல்லாமல் இருந்தாள். அவள் படுக்கையில் இருந்து எழுந்திருந்தாள். அவளுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. எழுந்து உட்கார்ந்த வேகத்தில் பலம் இல்லாமல் மீண்டும் படுத்தாள். அதன்பின் சிறிது நேரம் கழித்து தலையை பிடித்துக் கொண்டே நடக்க ஆரம்பித்தாள். என்னாச்சு, ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது, சாப்பிடாம விரதம் இருக்கிறதால இருக்குமோ என்று சொல்லிக்கொண்டே அவள் பாத்டப் அருகில் போய் பேசாமல் நீர் நிரப்பி அதில் அமர்ந்து கொண்டாள். இன்னமும் தலை சுற்றி கொண்டே இருந்தது. அவளால் நிற்க முடியவில்லை. எனவே பாத்டப்பில் உட்கார்ந்து கொண்டே குளித்து முடித்தாள். 1 மணி நேரம் கழித்து அவள் புடவையை மாற்றிக்கொண்டு கீழே சென்றாள். இப்போது குளித்த பின் கொஞ்சம் மயக்கம் அகன்ற மாதிரி இருந்தது. அன்றைக்கு அவள் கரும்பச்சையில் மெரூன் பார்டர் போட்ட பட்டுப்புடவை கட்டிக்கொண்டாள். அவள் அணிந்திருந்த பட்டுப்புடவையும் நகைகளும் அவளை புது மணப்பெண் போல காட்டியது. அவளுடைய சந்தன நிறத்திற்கு எடுப்பான புடவையும் கண்ணாடி வளையல்களும் நுனியில் முடிச்சிடப்பட்ட ஈர கூந்தலும் அவளை திடீரென பேரழகியாக காட்டியது. மின்மினி கீழே இறங்கும்போது ஆச்சியும் கல்பனாவும் பாலில் மினிக்காக காத்திருந்தனர். அவளை பார்த்த கல்பனா, மினிக்குட்டி ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க, 5 மணிக்கு நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்
சரி வா, இப்ப முதல் பூஜை பண்ணலாம் என்றார் கல்பனா. மினி மௌனமாக இருந்தாள். உடம்பு சரியில்லை என்று கூட சொல்ல துணியவில்லை. அப்படி சொன்னால் ஆச்சி அவளை மீண்டும் விரதம் அனுஷ்டிக்க வேண்டாம் என்று சொன்னாலும் சொல்லலாம். என்னவோ தெரியவில்லை, மின்மினிக்கு இந்த கேதார கௌரி விரதம் மிகவும் பிடித்திருந்தது. கணவனின் நீண்ட ஆயுளையும் கணவன் மனைவிக்கிடையே அன்பையும் அதிகரிக்க இந்த விரதம் இருப்பதாக அவளுடைய அம்மா அவளிடம் சொன்னது நினைவுக்கு வந்தது. யோசனையில் இருந்த மினியை ஆச்சியின் குரல் அசைத்தது. மினி, வா போலாம், பூஜைக்கு லேட்டாச்சு என்றார். மினி அவர்களுடன் சென்றாள். இருவரும் சேர்ந்து வழிபாடு செய்து சீக்கிரமாக கேதார கௌரி விரதத்தை ஆரம்பித்தனர்.